ஓகே. ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நெட்வொர்க் யூனிட்டுக்கான ஒரு சம்மரி. கிட்டத்தட்ட இதை நான் சம்மரைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு 14 இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு 14 பேஜஸ், தமிழ் மீடியத்துக்கு 18 பேஜஸ், ரைட்? ப்ளஸ் அது இல்லாமல் இதோட ஐபி அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ ஐபிக்கும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜஸ், ரைட்? ஸோ 2 பேஜஸுக்கு ஒரு நோட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணிட்டு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எஃப்டபிள்யூசி பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 30%க்கு செகண்ட் டேர்மில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட், இதுதான் கண்டென்ட். இதிலிருந்து தான் அந்த 30% வரப்போகுது. ரைட். ஸோ முன்னுக்குள்ளே சில தியரி இருக்குது. அந்த தியரியை நான் ஃபாஸ்ட்டாக காய்ச்சிட்டு போகிறேன். அது கண்டிப்பாக வருமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அதில் அது வாசித்தா நான் ஒரு விஷயத்தை கன்செப்டை சொன்னால் அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் முன்னுக்குள்ள தியரி எல்லாமே. ரைட். சில சாப்டர்ஸ் இருக்குது, அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரயோகம், அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கு வரும். ஸோ அதை செஞ்சு பார்ப்போம், பிரச்சனை இல்லை. தியரியை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஐடியாஸ் டிஸ்கஷனை பண்ணுவோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதை செய்கிறதுக்கு பார்க்கணும். ஓகே. என் வாய்ஸ் சம்டைம்ஸ் லக் ஆகினா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட். ஸோ முதலாவது டேட்டா கம்யூனிகேஷன், தரவு தொடர்பாடல். ஸோ இந்த நெட்வொர்க் படிக்கிறது என்னதுக்காக? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்னா நான் உங்களுக்கு படித்து கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னால் சென்டர் இருப்பார், ரிசீவர் இருப்பார், ஒரு மீடியம், மெசேஜ். இது மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பாடலில் இருக்கக்கூடிய பாயிண்ட். ஆனால் நாங்கள் படிக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டா கம்யூனிகேஷன், தரவு தொடர்பாடல். ஸோ ஐடி ரிலேட்டடாக காய்க்கிறனால டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி காய்க்க போகிறோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் சொல்கிற நேரம் இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதே சென்டர், அது ரிசீவர். ஓகே, அப்போ அனுப்புனர் பெறுநர் இருப்பார். அது இல்லாமல் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரைட். அடுத்து மீடியம், ஊடகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா சென்டர் ரிசீவரும் கதைக்கணுமா இருந்தால் மீடியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரைட். என்னது புரோட்டோகால் அப்படின்றது? என்னன்னா ரெண்டு பேருக்குமே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உடன்படு நெறிமுறை சென்டருக்கும் இருக்கணும், ரிசீவருக்கும் இருக்கணும். அப்பதான் அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இதுதான் நாங்கள் சொல்லுவோம் தரவு தொடர்பாடல், டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இந்த டேட்டா கம்யூனிகேஷனில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மோட். ரைட். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்லேயும் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேயும் பேசிக்லேயும் இது வருது. ரைட். இப்பயும் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தரவு ஊடுகடத்தப்படும் முறைகள். முதலாவது சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ். ஒற்றை முறை, அரை அரை இருவழி போக்கு. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் முழு இருவழி போக்கு. ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் 3 இருக்கு. அப்போ டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் என்னதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் சென்டர், ரிசீவர் இவங்களுக்கு இடையிலான மெசேஜ் போகக்கூடிய டிரெக்ஷனை தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்மிஷன் மோட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரைட். ஸோ இது ஃபாஸ்ட்டாக பார்ப்போமா இருந்தால் எப்படியுமே கண்டிப்பாக சென்டர்னு ஒருத்தர் இருக்க போகிறாரு, ரிசீவர்னு ஒருத்தர் இருக்க போகிறாரு, அனுப்புனர் பெறுனர். ஒரு சைடில் மட்டும் கம்யூனிகேஷன் நடந்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் சிம்ப்ளெக்ஸ், ஒற்றை முறை அப்படின்னு சொல்லுவோம். ஒன் சைட் மட்டும்தான் நடக்கணும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் டிவி, ரேடியோ இதெல்லாம் நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் சைட் கம்யூனிகேஷன். ஒரு பக்கம் மட்டும்தான், ஒரு திசையில் மட்டும்தான் என்ன செய்யலாம், தரவு போகலாம். ஓகே. ரைட். அடுத்து ஹாஃப் டூப்ளெக்ஸ், அரை இருவழி அப்படின்றதுக்கு ஐடியா என்னன்னா இந்த மாதிரியான ரோமார்க். இதோட மீனிங் சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போன பிறகுதான் ரிசீவர்ல இருந்து சென்டருக்கு வரலாம். ரைட். நாங்கள் படிச்சிருப்போம் ஹப்புங்கிற ஒரு விஷயம். ரைட். பேசிக்கில் படிச்சிருப்போம் ஹப், குவியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹப் ஹாஃப் டூப்ளெக்ஸை செய்கிறார். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால்
ஒரு டைமுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் மெசேஜ் பண்ணலாம். அடுத்து ரிப்ளை மெசேஜும், அதாவது ரிசீவர் சென்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரா இருந்தாலும் அட் அ டைம் ஒரு மெசேஜ் தான் அனுப்பலாம். அப்படி அட் அ டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு திசையில மட்டும் இந்த தரவு தொடர்பாடல் நடக்குமாயிருந்தா, டேட்டா கம்யூனிகேஷன் ஒரு ஒரு டிரெக்ஷன்ல மட்டும்தான் நடக்கணும் அட் அ டைம். இப்படி நடக்குமா இருந்தா இதை நாங்க சொல்லுவோம் ஹாஃப் டூப்ளெக்ஸ், அரை இருவழிப்போக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். அப்ப ஹாஃப் டூப்ளெக்ஸ் ஓகே. அப்ப ஃபுல் டூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்க எப்படி கொண்டு வரலாம் ஃபுல் டூப்ளெக்ஸை? சென்டர் இருப்பாரு, ரிசீவர் இருப்பாரு. சேம் டைம் ரெண்டு பேருமே ஒரே ஒரே டைமிங்ல கம்யூனிகேட் பண்ணலாம். இப்ப நாங்க இப்ப ஜூம்ல இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுல் வே டூப்ளிகேஷன், ஃபுல் டூப்ளிகேஷன், முழு இருவழி போக்கு நாங்க இப்ப காய்ச்சிட்டு இருக்குது. ஏன்னா நான் கதைக்கிற நேரமே நீங்களும் கதைக்கலாம், அது எனக்கு கேட்கும். ஓகே, ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் அது ஒரு சரியான ப்ரோட்டோகால் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க இயலாது, நாங்கள் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க இயலாது. ரைட், அதனால் ஆனால் அப்படி செய்யலாம், பட் அப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னு சொன்னால் அது டேட்டா கம்யூனிகேஷனில் உள்ள ப்ரோட்டோகால் இல்லை, எங்கள்கிட்ட இயல்பாகவே அந்த ப்ரோட்டோகால் இருக்குது. அது வந்து இந்த ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட அந்த ஒரு இயல்பாகவே அந்த இயற்கையாகவே அந்த புரோட்டோகால் இருக்கு. என்னது? ஒரு உடன்படு நெறிமுறை. என்னது? நாங்கள் ஒரு ஆள் கதைப்பமாகலாம் இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்போம். பிறகு கேட்ட பிறகு தான் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ரிப்ளை கொடுக்க போவோம். ரைட், ஓகே. ரைட். ஸோ அடுத்த விஷயம், அப்போ உங்களுக்கு ஐடியா விளங்கி இருக்கும். சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ். ரைட், மேபி இதில் எக்ஸாம்பிள்ஸில் எம்சிக்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட், அடுத்து சிங்க்ரோனைசேஷன். சிங்க்ரோனைசேஷன் சொன்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரே சிச்சுவேஷன், ஒரே பிளாட்ஃபார்ம், சென்டரும் வரணும், ரிசீவரும் வரணும். இப்போ நான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் ஒரு சென்டரா, நீங்கள் நான் கதைக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் ரிசீவரா, சரியா? அப்போ நானும் நீங்களும் இந்த ஒரு இடத்துக்கு வரணுமா இருந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிங்க்ரோனைசேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கணும். அப்ப எப்படி சிங்க்ரோனைசேஷன் ஒருங்கிணைப்பு ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் இப்ப நானுமே ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருந்தேன். நீங்களும் என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தீங்க. நீங்களும் ஆன்லைன், நானும் ஆன்லைன். ஸோ ரெண்டு பேருமே ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் காய்ச்சிக்கலாம். இப்ப நாங்க இருக்கிற இந்த ஒருங்கிணைப்பிட பேர் என்னன்னு சொன்னா ரிமோட். இப்ப நாங்க செய்யறது ரிமோட். ஏன்னா எல்லாருமே வேற வேற இடத்துல இருக்கோம், பட் ஒருங்கிணைஞ்சிருக்கோம், சிங்க் ஆயிருக்கோம். ரைட், இதே நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பக்கத்து பக்கத்துல சின்ன சின்ன டிவைசஸ் வயர் கனெக்ஷனை வச்சுட்டு பக்கத்து பக்கத்துல ஒரே இந்த மாதிரி நாங்க கனெக்ட் ஆகுவோமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் லோக்கல் சிங்க்ரோனைசேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ சிங்க்ரோனைசேஷன் ரிமோட்டாகவும் நடக்கும், லோக்கலாகவும் நடக்கும். பட் சிங்க்ரோனைசேஷன் ஒருங்கிணைப்புங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரே வகையான ஒரு 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 பிளாட்ஃபார்முக்கு வருது. ரைட், அதை தான் நாங்கள் சொல்லுவோம் ஒருங்கிணைப்பு, சிங்க்ரோனைசேஷன். அடுத்து பார்ப்போம் அக்னாலஜ்மெண்ட், ஏற்றுக்கொள்ளல் செய்தி. ஸோ அக்னாலஜ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு 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 சென்டர் ஒரு ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிற நேரம் அந்த மெசேஜ் போனது சக்சஸ் ஆயிருந்தா நமக்கு ஒரு சக்சஸ் அப்படின்ற ஒரு ரிப்ளை வரும். அப்படி மெசேஜ் போகல அப்படின்னு சொன்னால் நாட் சென்ட், ரீசென்ட் எகெயின் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். இதை தான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் அக்னாலஜ்மெண்ட். ஒன்று அந்த மெசேஜ் போனது சக்ஸஸாக இருந்தால் அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரைட் மெசேஜ் போயிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி. அது போகலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படியான ஒரு ரிப்ளை வரணும்? நாட் சென்ட் அப்படின்னு வரணும். அப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம், அப்படி ஒரு நாட் சென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா அதோட பேரே என்ன அப்படின்னு சொன்னால் அக்னாலஜ்மெண்ட், ஏசிகே, ஏற்றுக்கொள்ளல் செய்தி. அப்படி வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட மெசேஜை ரீசென்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். ரைட், ஓகே. அடுத்து பாப்போம் என்ன அப்படின்னு சொன்னால் சிக்னல்ஸ். சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை சிக்னல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால்
சமிஞ்சை, அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல். ஸோ அனலாக் சிக்னல்ன்றதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், ரைட், அனலாக் சிக்னல்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிராஃபில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரியான சக்தி மட்டங்கள், ரைட், எனர்ஜி லெவல்ஸ், ரைட், இந்த மாதிரி இதை நாங்கள் சொல்லுவோம் எனர்ஜி லெவல்ஸ். இந்த மாதிரியான எனர்ஜி லெவல்ஸ் மாறி மாறி வருமா இருந்தா இதை நாங்கள் சொல்லுவோம் அனலாக் சிக்னல், ஒத்திசை சமிஞ்சை அனலாக் சிக்னல், ரைட், அனலாக் சிக்னல். நாங்கள் படிக்கிற நேரம் உங்களுக்கு எதுவுமே இப்போ சில விஷயங்கள் வந்து அந்த டியூட்டில் இல்லை, ஆனால் நான் அந்த சில விஷயத்த சொல்கிறேன், ரைட். உங்களுக்கு தேவையாக இருந்தால் கையில் ஒரு ஷார்ட் நோட் போட்டு இந்த ஏரியாவில் இதை சொல்லியிருக்கேன், இந்த ஏரியாவில் இதை சொல்லியிருக்கேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும் எக்ஸாமுக்கு போகிற நேரம். சரியா? ரைட். ஏன்னா நான் இந்த சாப்டர் முடிய நான் அந்த டியூட்டை போட்டு விடுவேன் குரூப்புக்கு. ரைட். அப்போ அனலாக் சிக்னல் ஓகே. அப்படின்னா என்னது, சக்தி மட்டங்கள் மாறி வரணும், ரைட். இந்த நேர்மறை மாறி மாறி வருமா இருந்தால் அனலாக் சிக்னல். எந்த நேரமுமே அலை வடிவில் சைன் வேவாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களால் சொல்ல இயலாது. பட் என்ன அப்படின்னு சொன்னால் டிசைன், காமன் டிசைன் இப்படி தான் இருக்கும். ஒரு காமனான வேவ் இது வேணா மாறி வரலாம். ஓகே, ரைட். இதே டிஜிட்டல் சிக்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், டிஜிட்டலாக இருக்குமா இருந்தால் டிஜிட்டலுக்கான ஐடியா அதே கிராஃப் ப்ளஸ் சைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ளஸ் சைடில் அப் பவுண்ட்ரியில் இருக்குமா இருந்தால் 1, கீழே இருக்குமா இருந்தால் 0, 1 0 1 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். 1 0 1 0ன்னு சொல்லலாம். அப் பவுண்ட்ரியில் இருந்தால் 1, கீழே வந்தால் 0, 1 0 1 0 இந்த மெத்தடில் போகும். இப்படி வந்தால் டிஜிட்டல். ஸோ எப்பயுமே டிஜிட்டலுங்கிறது இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்ல இயலாது. டிசைன் மாறலாம், ஆனால் என்ன தியரி எப்பயுமே ப்ளஸ் பேசிக்கில் இருக்கணும். அதாவது அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சுக்கு மேலேயா இருக்கணும், ரைட். ஓகே, அப்போ அனலாக் சரி, டிஜிட்டல் சரி, ரைட். ரைட், நெக்ஸ்ட் திங். அப்போ ஒரு சிக்னலில் என்னென்ன இருக்கு, ரைட். அப்போ ஒரு சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு அலை இருக்குமா இருந்தால், இது நீங்கள் உங்களோட ஓஎல்ஸில் படிச்சிருப்பீங்க, ரைட். நான் ஸ்க்ரீனில் சில விஷயங்களை வரையினா அதை பார்த்துக்கொள்ளுங்க, தேவையாக இருந்தால் வரைங்க. ஒரு சிக்னலில் அப்போ நான் ஒரு அனலாக் சிக்னலை எடுக்கிறேன். சிக்னல்னு சொல்கிற நேரம் நாங்கள் அனலாக் சிக்னலை தான் கன்சிடர் பண்ணி எடுப்போம். ஒரு சிக்னலில், ரைட், ஒரு வேவ், ஒரு அலையிட உயரத்தை நாங்கள் சொல்லுவோம் ஆம்ப்ளிடியூட். ஒரு அலையிட உயரத்தை, ரைட், ஹைட் ஆஃப் த வேவ், ரைட், அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட், வீச்சம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். இப்போ நான் கதைக்கிறது உங்களுக்கு சத்தமாக கேட்குதா அப்படின்னு சொன்னால், நான் கதைக்கிறது ஒரு வகையான அலை. இப்போ நான் கதைக்கிற அலை வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு நீங்கள் ஒரு ஹெட்செட் அடிச்சிங்கன்னா ஹெட்செட்டுக்கு வருது, இல்லாட்டி ஒரு ஸ்பீக்கரை போட்டு கேட்குறீங்களா இருந்தால் உங்களோட ஸ்பீக்கருக்கு அது வெளியே வருது, மொபைல் ஃபோன் ஸ்பீக்கருக்கு வெளியே வருது. ஓகே, அப்போ நான் சத்தமாக காய்க்கிறேன்னா இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், எந்த வரக்கூடிய அலையில் இருக்கக்கூடிய என்னது, அலையிட உயரம், ஹைட், அந்த ஹைட்டை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஆம்ப் அப்படின்னு சொல்லுவோம். வீச்சம், வீச்சு, வீச்சு, ஓகே, வீச்சம், ஓகே, அந்த வேர்ட் சரி. ஆம்ப்ளிடியூட். அப்போ ஃப்ரீக்குவன்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செகண்ட்ல உருவாக்கப்படுற, ரைட், அலைகளோட எண்ணிக்கையை தான் நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரீக்குவன்சி. அளக்கிற அலகு என்ன அப்படின்னு சொன்னால் ஹெர்ட்ஸ். அளக்கிற அலகு என்னது, ஹெர்ட்ஸ். அப்போ என்ன ஐடியா, ஒரு செகண்ட்ல உருவாகக்கூடிய அலைகளோட எண்ணிக்கையை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ ஹெர்ட்ஸ் அளக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்குவன்சி, சாரி, ஃப்ரீக்குவன்சி அளக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஹெர்ட்ஸ், சாரி, ரைட். இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு முழு சைக்கிளை தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சுழற்சி வர்றதை தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சைக்கிள் வர்றதை தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு முழு வட்டம் வரணும். அப்போ ஒரு முழு வட்டம் வரணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு அரை வட்டம், இந்த இடத்துல ஒரு அரை வட்டம், இந்த இடத்துல. அப்ப நான் இந்த கிராஃபை நான் குறிப்பேனா இருந்தா இந்த இடத்துல வர்றதெல்லாம் டைம். இதை நான் செகண்ட்ல சொல்லலாம். இந்த இடத்துல வர்றது சக்தி. ஸோ இதை எனர்ஜின்னு நான் சொல்லலாம். ஒன்று ஜூல்ஸ்லேயும் வரலாம், இல்லாட்டி வால்ட்லேயும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ யோசிங்க, இந்த இடத்துல நான் இதை ப்ளாட் பண்ணுவேனா இருந்தா இதுக்கு 1 செகண்ட், இதுக்கு 2 செகண்ட், 3 செகண்ட்னு சொன்னா ஒரு செகண்ட்ல இந்த மாதிரியான சைக்கிள் எத்தனை உருவாகுது. ஏன்னா இங்க இப்ப இந்த இடத்துல ஒரு டிசைன் உருவாகுது அப்படின்னு சொன்னா திருப்பி இதே டிசைன் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? இதைத்தான் நாங்க சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்கிள், ஒரு ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப ஃப்ரீக்வன்சின்றது என்னது, மீடியன்றது என்னது, ஒரு செகண்ட்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி திருப்பி திருப்பி வரக்கூடிய அலைகளோட எண்ணிக்கை. ரைட்? அதை அளக்குற அலகு என்ன அப்படின்னு சொன்னால் ஹெர்ட்ஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வேவ் லென்த், அலையொன்றின் நீளம். அலை இப்போ இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் தானே, கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அலைட நீளம் நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் வேவ் ஒன்ற லென்த் இந்த பாயிண்ட்ல இருந்து, சரியா, இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள இந்த லென்த்தை தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு சைக்கிள், ஒரு அரை வட்டம் இன்னொரு ஆளுட அரை வட்டம் சேர்ந்தா தான் ஒரு முழு வட்டம் வரும். சரியா? ஒரு ஹாஃப் சர்க்கிள் இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் சேர்ந்தா தான் ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஃபுல் சைக்கிள். ரைட்? ஒரு சுழற்சி அப்படின்னு அர்த்தம். அந்த சுழற்சியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதை அதை அளக்குற இந்த இந்த நீளத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் அலை நீளம். அலை நீளத்தை நல்லா கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இதை தான் அலை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா பேஸ், அவத்தை. ஸோ அவத்தைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அலை உருவாக்கப்படுற கோணம். அதாவது அந்த அலை ஒன்றுக்கு தானே, அந்த அலை உருவாக்கப்படுற கோணம். ரைட்? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல ஒரு அரை வட்டம், இந்த இடத்துல ஒரு அரை வட்டம் இருந்தா ஒரு முழு வட்டம், ஒரு சைக்கிள். ஒரு சைக்கிள் அப்படின்னு சொன்னா ஒரு சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல 360 இருக்கணும், 360 பாகை இருக்கணும். அப்ப 360 பாகையா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பம் 0. சரியா? அடுத்த எண்ணத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரை வட்டம் வரக்குள்ள 180 இருக்கணும். இதே முழு வட்டம் வரக்குள்ள எத்தனை பாகையா இருக்கணும், 360 பாகையா இருக்கணும், 360 இருக்கணும். வேணா இந்த இந்த அலையில ஹாஃப் வட்டம் இருக்கு தானே, அரை வட்டம் இருக்கு தானே, இந்த அரை வட்டத்தையும் நான் என்ன அரைவாசியா பிரிக்கிறேன்னா இருந்தா இங்க கால் வட்டத்துக்கு எப்படி இருக்க போகுது, 90 பாகையா இருக்கும். குவார்ட்டருக்கு எப்படி இருக்கும், 90 இருக்கும். இந்த இடத்துல 3/4 பார்க்குற நேரம் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 270 இருக்கும். ஓகே, இப்போ நான் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் வரைஞ்சிக்கிட்டு இருக்க அலை, ரைட், எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் பூச்சியத்தில் தொடங்குற மாதிரி இருக்கு. அப்போ நான் என் பேஸ் ஆங்கிள், அவத்தை கோணம் என்ன அப்படின்னு சொன்னால் 0. சம்டைம்ஸ் நான் வரைகிறது எப்படின்னு சொன்னால் இப்படி 0ல இருந்து வரைய மாட்டேன், 90ல இருந்து வரைகிறது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலாம். வேணா அப்படி வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள், ரைட், இதே மாதிரியான ஒரு ஹாஃப் சர்க்கிள். அப்போ ஹாஃப் சர்க்கிள் சரியா 90ல, அடுத்த ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னா அந்த ஹாஃப் சர்க்கிள் முடியக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொன்னால் 180ல முடியணும். அடுத்து அப்படியே இங்கே வந்து நிற்கும். இது 90ல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வேவ். இதே நான் 180ல ஸ்டார்ட் பண்ணுற வேவை வரைவனா இருந்தால் 180ல ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த ஒரு 180ல தான் முடியணும். அப்போ தான் அரை வட்டம் வரணும். அடுத்த அரை வட்டம் வரக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் 360ல வந்து நிற்கும். ஸோ ஒரு வேவ் இப்படியும் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் நாங்கள் வளமையாக நாங்கள் ஆரம்பிக்கிறது 0ல தான். வேணுமா இருந்தால் 90, 180, 70, 270, 360லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அதை சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அவத்தை கோணம், அவத்தைன்னு சொல்லுவோம் பேஸ். ஸோ அது வந்து ஆங்கிள், கோணத்தில் தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓகே, ரைட். அடுத்து டிரான்ஸ்மிஷன் மீடியம்.
சரியா? அப்போ இதை நாங்கள் முன்னுக்குள்ள கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ரைட், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட், டிரான்ஸ்மிஷன் மீடியா, தரவு கடத்தல் ஊடகம். அப்போ ஊடகம் எங்களுக்கு தெரியும், டேட்டா கம்யூனிகேஷன் தரவு தொடர்பாடல்னு சொன்னால் இந்த மாதிரியான ஊடகம் வேணுன்றது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ ஒரு ஊடகம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று வயராக இருக்கலாம், இல்லாட்டி வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். வயராக இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால், வயருக்கு உதாரணம் ட்விஸ்டட் பேர் கேபிள், முறுக்கப்பட்ட கம்பி சோடி. ட்விஸ்டட் பேர் கேபிள் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று ஷீல்டட் அன்ஷீல்டட், யூடிபி எஸ்டிபி. ரைட், அடுத்து கோயாக்சியல் அப்படிங்கிற ஒரு கேபிள் இருக்கு, அடுத்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேபிள் இருக்கு. உள்ளதுலேயே ஃபாஸ்டான கேபிள் யார் அப்படின்னு சொன்னால் ஃபைபர் ஆப்டிக்ஸ். உள்ளுக்கு லேசர் லைட், லேசர் லைட்டை தெரிப்படைய செய்ய வச்சு தான் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் வேலை செய்யுது. சரிதானே? லைட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் லேசர் லைட்டை வச்சு தான் வேலை செய்யுது. அடுத்து அன்கைடட் மீடியா. அன்கைடட் மீடியாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வயரே இல்லாத மீடியாவை நாங்கள் சொல்லுவோம் அன்கைடட் மீடியா. வயரே இல்லை, யாரும் சென்டரும் ரிசீவர் மெசேஜ் பண்ணக்குள்ள வயரே இருக்காது. அதை நாங்கள் சொல்லுவோம் வழிப்படுத்தப்படாத ஊடகம், வயர்லெஸ், வடமற்ற தொடர்பாடல், எல்லாம் ஒன்று தான். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் வேவ். ரைட், வானொலி அலை, நுண் அலைகள், செங்கில் கதிர்கள். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்து சில விஷயங்கள் வருது அப்படின்னா அந்த ஹெடிங்கான அர்த்தம். லேட்டன்சி, மறைநிலைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகக்குள்ள எவ்வளோ நேரத்தை எடுக்குது, இதை நாங்கள் சொல்லுவோம் மறைநிலை. அளக்கப்படுற அலகு மில்லி செகண்ட்ஸ். யூனிட், மெஷர்மெண்ட் யூனிட் மில்லி செகண்ட்ஸில். ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரதுக்கு, இல்லை ரிசீவர்லேருந்து சென்டருக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, அதை சொல்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் லேட்டன்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேண்ட்வித். பேண்ட்வித் பாட்டைக்களம். பேண்ட்வித்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்ட்ல எவ்வளோ அலைகளை உங்களால் அனுப்பக்கூடியதா இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இந்த இந்த இடத்துல இருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், சரியா? இப்போ என்னால் எவ்வளோ ஹர்ட்ஸ் எந்த எந்த இப்போ நாங்கள் ஒரு ஐஎஸ்பி இருப்பாங்க தானே, எங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுறது டயலாக். ஸோ டயலாகில் நான் ஐஎஸ்பியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஒரு நேரத்தில் எவ்வளோ டேட்டாஸை இந்த இடத்துல அனுப்ப இயலும், எந்த எந்த பாதை, எந்த ரோட் எவ்வளோத்தை அனுப்பலாம். அதுக்குன்னு சொல்லி எனக்கு ஸ்டார்ட்லேயே நான் இந்த வைஃபையை வாங்குகிற நேரம் எனக்கு அந்த வைஃபைலே அடித்து தந்துடுவாங்க, அந்த பாக்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் வாங்குகிற வைஃபை இவ்வளோ காசுக்கு வாங்குறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் பேண்ட் வித், உங்களோட பாதை இவ்வளோ தான். யோசிச்சு பாருங்க, இப்போ மெயின் ரோடாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் பாதையாக இருக்குது போகிறதுக்கு வரத்துக்குன்னு சொல்லி ஒரு அளவான பாதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெஹிக்கல் போகலாம். இதே ஹைவே அப்படின்னு சொல்லி பாருங்கள், நாலாக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க, போகிறதுக்கு ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு. ஸோ வெஹிக்கல் கூட போகலாம். அப்போ அதே மாதிரி தான் பேண்ட் வித் கூட கூட நீங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணுறதுனாலும் சரி, டவுன்லோட் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ எப்பயுமே நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் வாங்குற நேரம் பேண்ட் வித் அப்படிங்கிறத பார்க்கணும். பாட்டை அகலம்ங்கிறத பார்க்கணும். அந்த அகலம் கூட இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய விஷயத்த போட்டு போட்டு எடுக்கலாம். பாதிர அகலம் கூட, அவ்வளோதான். ரைட், ஓகே. அடுத்து நாங்கள் இந்த டேட்டா கம்யூனிகேஷன் செஞ்சிட்டு இருக்க நேரம், தரவு பரிமாற்ற நேரம் சம்டைம்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் இடையூறுகள் வரலாம். தரவு பரிமாற நேரம் இடையூறு. இதே நாங்கள் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் ப்ரொசஸுக்கு நடக்கிற இடையூறுகளை பற்றி காய்ச்சிருந்தோம். ரைட், கேள்வி கேட்டால் சொல்கிறதுக்கு மாதிரி ரெடியாக இருக்கணும். ப்ரொசஸுக்கான இடையூறு என்ன அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிதானே? ரைட், அதே மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் செய்கிற நேரமும் தரவு தொடர்பாடல் செய்கிற நேரமும் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இடையூறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரைட், என்ன மாதிரியான இடையூறு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று
அட்டனுவேஷன், மட்டுப்படுத்தல். அது என்னது அட்டனுவேஷன் அப்படின்னு சொன்னா, சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்கள் டேட்டா கம்யூனிகேஷன் யோசிக்காம சாதாரண கம்யூனிகேஷனை எடுத்து யோசிச்சா, நான் கதைக்கிற நேரம் ஒரு ஒரு கிளாஸில் காய்க்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட, இப்போ நான் இந்த இடத்துல இருந்து காய்க்கிற நேரம் தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேட்கும். நான் இங்கே கதைக்கிற நேரம் என் சிக்னல் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான டிசைனில் இருக்கும். அதாவது இந்த அலைட உயரம் ஹைட் இப்படி இருக்கும். உங்கள்கிட்ட வரக்குள்ள இந்த மாதிரியான ஹைட்டுக்கு வந்துடும். ஹைட், ஹைட் ஆஃப் த சிக்னல், ஒரு அலையின் உயரத்தை என்னன்னு சொல்லலாம்? ஃபாஸ்டா சட்டுக்கு போடுங்க. ஒரு வேவ்ட ஹைட்டை என்னன்னு சொல்லலாம்? ஆன்சரை சட்டில் டைப் பண்ணி போடுங்க. ஒரு வேவ்ட ஹைட். யா, என்னது? ஆம்ப்ளிடியூட். சரியா? ஒரு வேவ்ட ஹைட்டை நாங்கள், ஒரு அலைட உயரத்தை நாங்கள் என்னன்னு சொல்லலாம்? ஆம்ப்ளிடியூட், ஆம்ப், வீச்சம். ஓகே. ஸோ நான் இங்கேருந்து காய்க்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே போக 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 என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வீச்சம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அலையோட உயரம் குறைஞ்சிட்டே போக போகுது. அப்போ இதனால என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதே ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு பர்சனை போயிட்டு பார்த்தனா இருந்தா அந்த அலையிட நான் கதைக்கிறதே கேட்காம போயிடும், அப்படியே கேட்காமலே போயிடும். ரீசன் என்னன்னு சொன்னா என் வீச்சம் குறைஞ்சு 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 அண்ட் ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சு 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 ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படி குறையுது அப்படின்னு சொன்னா தூரம், டிஸ்டன்ஸ் மெயின் ரீசன். நான் கிளாஸ்ல காய்க்கிற நேரம் நீங்க ரொம்ப தூரத்துல போனீங்கன்னு சொன்னா போக போக சைலண்ட் அந்த சவுண்ட் குறையும். சவுண்ட் குறையினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வீச்சம் குறையுதுன்னு அர்த்தம். இந்த வீச்சம் குறையுது நான் கதைக்கிற நேரம். ஸோ டிஸ்டன்ஸ் தான் இதுக்கான மெயின் காரணம். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அடுத்து இப்போ நான் கதைக்கிற நேரம் நடுவில் தூண் இருக்கலாம், மேசை இருக்கலாம், அஹ் குறுக்கா நீங்கள் கதைக்கலாம். சரியா? அப்போ அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த அலைக்கு டிஸ்டர்பை கொண்டு வரும். சரியா? அதனால தான் அந்த ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கு காரணம். அதை தான் சொல்கிறாங்க எனர்ஜி லாஸ். ஓகே. சமிஞ்சை ஊடாக செல்லும் போது சக்தி இழத்தல் எனப்படும். சக்தி இழப்பு. ரைட். அப்போ இதை நான் செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் அப்போ பொதுவாக சொல்லிட்டேன், ஆம்பத்தான் என் ஆம்ப் குறையுது, அதாவது ஆம்ப்ளிடியூட் குறையுது, வீச்சம் குறையுது அப்படின்னு சொன்னால் இந்த வீச்சத்தை கூட்டுறதுக்கு டேட்டா கம்யூனிகேஷனில் இப்போ ஒரு மைக்கில் கதைக்கிறேன், நான் மெல்ல தான் கதைப்பேன், பட் உங்களுக்கு சத்தமாக கேட்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீச்சத்தை கூட்டினவரோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஆம்ப்ளிஃபயர். ரைட். அதோட பேர் ஆம்ப்ளிஃபயர். வீச்சத்தை கூட்டினா விரியலாக்கி. என்னத்தை கூட்டு அப்போ ஆம்ப்ளிஃபையர் என்னத்தை கூட்ட போகுது? ஆம்பை கூட்ட போகுது. அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு மைக்கில் காய்க்கிற நேரம், இதே டேட்டா கம்யூனிகேஷனில் நான் ஒரு மைக்கில் காய்க்கிற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக காய்ப்பேன், பட் உங்களுக்கு இது பெருசாக கேட்கணும். ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆம்ப்ளிடியூட்டை கூட்டுறதுக்கு இந்த இடத்துல ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வாங்கி வச்சால் அந்த சத்தத்தை கூட்டும். இதை ஸ்கூல்ஸில் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. சத்தத்தை பெருசாக்கணும். சத்தத்தை பெருசாக்கணும்னா யார் பெருசாக்கணும்? வீச்சத்தை தான் கூட்டணும். வீச்சத்தை கூட்டக்கூடிய ஒரு ஆள் தான் ஆம்ப்ளிஃபையர். அது பேரே ஆம்ப்ளிஃபையர். ஓகே. ரைட். ரைட். அப்போ இது ஓகே, ஆம்ப்ளிஃபையர் சரி. ரைட். அடுத்து டிஸ்ட்ரோஷன். டிஸ்ட்ரோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்களோட காய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களோட காய்ச்சிட்டு இருக்கிறது டேட்டா கம்யூனிகேஷன், தரவு தொடர்பாடல். இப்போ நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த சிக்னல்ஸ் வந்து பியூராக அப்படி அழகா சைன் வேவ்ல இருக்காது, இப்படி இந்த மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும். ரைட். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு வீச், ஆம்ப்ளிடியூட், வேவ் லென்த் அப்படிலாம் கதைக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஹியூமன் தானே. ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அப்படி ஜெனரேட் பண்ணி எடுக்கலாம், ஆனால் நான் காய்க்கக்குள்ள அப்படியெல்லாம் கதைக்க இயலாது. ரைட். அப்போ இப்படி தான் நார்மலாக வேவ் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சைடில் ஏதாச்சும் கதைக்கிறீங்கன்னு வைப்போமே. ரைட். இந்த மாதிரி சைடில் ஏதாச்சும் சின்ன சின்ன நாய்ஸ் இருக்கும். சில நேரம் அந்த மைக்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலுமே அதுவும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டு இருப்பீங்க. மைக் ப்ராப்ளம்னு சொன்னால் சின்ன சத்தம் வரும். இல்லாட்டி நான் கதைக்கிறேன், என் மெயின் வாய்ஸுங்கிறது ரெட் கலர், என்னோட சேர்ந்து சில ஏதாச்சும் என்னை சுற்றி இருக்க ஏதாச்சும் ஒரு நாய்ஸ், சம்டைம்ஸ் ஒரு கிளாக் வேலை செய்கிறதோ ஏதோ ஒரு சின்ன இரைச்சல் வந்து சேர்ந்து 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 சேர்ந்து
உங்களுக்கு வர்ற நேரம் அது எப்படி வரும்னு சொன்னா எந்த நாய்ஸ் ஆல்ரெடி எந்த வாய்ஸோட இந்த மாதிரியான வாய்ஸும் சேர்ந்து ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு வாய்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இதைத்தான் நாங்க சொல்லுவோம் டிஸ்ட்ரோஷன், திரிபு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான சிக்னல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நான் எந்த ரியல் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும். ரியல் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கல, அதோட கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அதுல எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு வாய்ஸ் சேர்ந்து அதுல டிசைனை மாத்தி விட்டுருக்கு. அதுதான் நாங்க சொல்லுவோம் டிஸ்ட்ரோஷன். இல்லையா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் நாய்ஸ். நாய்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இரைச்சல். நாய்ஸ் வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஒன்று வெப்ப இரைச்சல். அது என்னது வெப்ப இரைச்சல் அப்படின்னு சொன்னா, இப்ப கம்பி இருக்குதானே, இப்ப ஒரு என்னது ஒரு கண்டக்டர் இருக்கும். ஏன்னா சென்டர் ரிசீவர் கம்பியில போட்டு எடுக்கிற நேரம் அந்த இடத்துல ஒரு ஹீட் ஒன்று வரும். ஹீட்டுங்கிறது எல்லாத்துட்டையுமே இருக்கு. இப்ப நான் கேட்கிற நேரம் உங்களோட மொபைல் போன்ல ஒரு ஹீட் ஒன்று ஜெனரேட் ஆகுது. இப்ப ஹீட் இருக்கும் அப்படின்னா சின்ன அளவு ஹீட் இருக்கும். ஓவர் ஹீட் இல்லை, ஹீட்டுங்கிறது வரணும். அப்பதான் அது எலக்ட்ரானிக் டிவைஸ். வெப்பன்றது வரணும். அது எப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பமாக இருக்கணும். இயல்தகு வெப்பநிலையால் அந்த ஸ்டாண்டர்டில் தான் மெயின்டைன் ஆகணும். ஓவர் ஹீட் ஆகினா எரிஞ்சிடும், இல்லாட்டி மெல்ட் ஆக போயிடும், உருக பார்க்கும். ரைட்? இந்த ஹீட் எந்த சிக்னல்ஸை பாதிக்கும். சம்டைம்ஸ் இப்போ நான் கதைக்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்காட்டி ரீசன் உங்களுக்கு தேர்மல், அந்த இடத்துல தேர்மலால் ஒரு நாய்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த வெப்பத்தினால ஒரு இரைச்சல் வரும். அது எங்களுக்கு ஃபைனலாக எந்த மெயினான அந்த சிக்னலை பாதிக்கும். எந்த வீச்சம், எந்த ஃப்ரீக்குவன்சி, என்னது வேவ் லென்த், பேஸ் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ சரியாக கேட்காது நான் காய்க்கிறது. அடுத்து தூண்டும் இரைச்சல், இன்டியூஸ்ட் நாய்ஸ். தூண்டும் இரைச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இங்கே காய்ச்சிட்டு இருக்க நேரம் நீங்கள் சம்டைம்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, உங்களோட வீட்டில் வேற யாருமே ஃபோன் கதைக்கலாம். ரைட்? அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நான் கதைக்கிற சிக்னலை ஃபோன் கதைக்கிற யாரோ பக்கத்தில் யாரோ இருக்காங்க, நீங்கள் ரேடியோ கேட்குறீங்க, அப்போ எல்லாமே சிக்னல் தானே, உங்களுடைய வீட்டுக்கு வர சிக்னல். அப்போ ரெண்டு பேருமே மிக்ஸ் ஆகி ஒரு ஆளுக்கு பிரச்சனையை கொடுத்து, சில நேரம் பாருங்க ஜூம் கிளாஸ் இப்போ யாருக்கு அப்படி கேட்குதோ தெரியா, நான் கதைக்கிறது அப்படியே லக் ஆகின மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டோன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒழுங்கா ரீசன் கேட்காது. ரைட்? அப்போ இதை சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டியூஸ்ட் நாய்ஸ். ஸோ இந்த இன்டியூஸ்ட் நாய்ஸ் வர்றதுக்கு ரீசன் இன்னொன்று யோசிச்சு பாருங்க. அந்த ரேடியோவுக்கு பக்கத்தில் ஃபோன் வச்சிருக்க நேரம், ஃபோனுக்கு கால் வர்ற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ரேடியோவில் ஒரு சின்ன சத்தம் ஒன்று வரும் பாருங்க ஸ்டார்டிங்கில். ஃபோன் அப்படின்னா ஃபோன் ரிங் ஆக முதல்லையே, ரிங்கிங் டோன் வர்றதுக்கு முதல்லே நடக்கும் அப்படின்னு சொன்னால், ரேடியோவில் ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் வந்துட்டு போகும். ஏன்னா ஃபோனுக்கு வந்த அந்த சிக்னல் ரேடியோவில் என்ன செஞ்சிருச்சு, ரேடியோ சிக்னலை இன்டியூஸ்ட், தூண்டுற வேலையை செஞ்சிருச்சு, தூண்டும் இரைச்சல் வேலையை செஞ்சிருச்சு, இன்டியூஸ்ட் நாய்ஸில் செஞ்சிருச்சு. ரைட்? அடுத்து க்ராஸ்டாக் அப்படிங்கிறது மேபி இது ஒவ்வொரு நேரத்தில் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு சிக்னல் எனக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி க்ரொஸ்ஸாக வருது. இப்போ கிட்டத்தட்ட அந்த ரேடியோ ஃபோன் கதையும் க்ராஸ்டாக்குள்ளே கொண்டு வரலாம். குறுக்காக கதைத்தல், குறுக்காக பேசுதல், என்ன ஒரு சிக்னல் போக்குள்ள இன்னொரு சிக்னல். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் டியூன் பண்ணிட்டு போகிற நேரம், நாங்கள் சூரியன் எஃப்எம்மோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு தான் சிக்னலை பிடிப்போம். ஆனால் அதோட ஒரு சிங்கள சேனலோ அதோட ஒரு இங்கிலீஷ் சேனலோ சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ரைட்? அப்போ அதெல்லாம் அந்த நம்மளோட சிக்னலோடு சேர்ந்து வரும், குறுக்காக பேசுதல். இப்போ இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் குறையும். இப்போ ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச டைம்லாம் இதெல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இந்த இடத்துல என் பக்கத்தில் யாராச்சும் மொபைல் ஃபோன் தூரத்துல இருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என் சரௌண்டிங்கில், அவங்களோட சிக்னலும் சில நேரம் உங்களோட சேர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா பார்த்தா சில நேரம் நாங்கள் ரேடியோ வேவ்ஸை வச்சுட்டு ரேடியோவை நாங்கள் ரேடியோட சிக்னலை நாங்கள் ஜெனரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். வீட்டில் ரேடியோ கேட்டுட்டு இருப்போம். மேலே ஏதாச்சும் ஹெலிகாப்டரோ ஏரோப்ளேனோ போகுது, அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்க
அவங்களோட என்னது சென்டர் ரிசீவருக்கு கதைக்கிறது கூட ரேடியோவில் நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். சில நேரம் அந்த சிக்னலே எனக்கு பற்றும். நான் இப்போ 103.6 சிக்னலை வச்சா எனக்கு சூரியன் எஃப்எம் தானே வருது. இதே கொஞ்சம் நான் ரேட்டை அவங்கள சரியாக ஏரோப்ளேன்ல இருக்கக்கூடிய ரேட் ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணி வச்சுருந்தேன்னா இருந்தால் அவங்கள ஏதாச்சும் ஒரு ஜெனரேட் ப்ராட்காஸ்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கும். செய்யலாம். அவைலபிளாக இருந்தால் செய்யலாம். சில நேரம் அவங்க ப்ரொடெக்ஷனில் இருந்தால் செய்ய முடியாது. ரைட். அதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இம்பல்ஸ் இருக்கு, கணத்தாக்கம். இது வந்து இந்த டைம்னால வரக்கூடியது. இப்போ சம்டைம்ஸ் யோசிச்சு பாருங்க, நான் கதைக்கிறது இப்போ 7:40:34 இல்லாட்டி 7:41க்கு நான் இப்போ உங்களுக்கு நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அதே டைமிங்கில் தான் கேட்டுட்டு இருக்கணும். சேம் டைம். ஏன்னா ஒரே ஒரே சிங்க்ரோனைசேஷன்ல இருக்கும், ஒரே ஒருங்கமைப்பில் இருக்கும். இப்போ நாங்கள் நான் கதைக்கிற நேரமே உங்களுக்கு கேட்கணும். விட்டு விட்டு கேட்க இயலாது. டைம் டிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கவே இல்லாது. அப்போ ஒரு 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 ஊடகமாக இருந்தால் டிலே, தாமதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 0 செகண்ட்ஸில் இருக்கணும். 0 தான். நல்ல ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷனாக இருந்தால் 0 செகண்ட்ஸ். நான் அப்படின்னா நேராக காய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. நேரில் நாங்கள் காய்ச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்பப்போ காய்க்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அதுதானே நோ டிலே. நான் அப்போ காய்க்கிறது அப்போ கேட்குது தானே. நேரில் காய்க்கல ஒரு லக் ஆகி ஒரு செகண்ட்லேயே கேட்கும், கேட்காது. ரைட். ஓகே. அடுத்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வயர் ஒன்று போகிற நேரம் அந்த வயர் சம்பந்தப்பட்டு அந்த வயர் ஒரு டிவைஸுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். அந்த வயரை இன்னொரு டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அந்த வயரை இன்னொரு டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டிலேருந்து இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கனெக்ஷனை பண்ணிட்டு வந்து நம்ம இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் ஒன்றுடன் ஒன்று இணைப்பு, பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஓகே. இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ரைட். ஓகே. ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரைட். அப்போ இப்போ நான் படித்து கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்குது. சரியா? ரைட். ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் மாடியுலேஷன். ரைட். மாடியுலேஷன். ஓகே. ஸோ மாடியுலேஷனை பொறுத்த வரைக்கும் ரைட், ரெண்டு வகையான மாடியுலேஷன் இருக்கு. அனலாக் மாடியுலேஷன் இருக்கு, டிஜிட்டல் சைடில் இருக்கக்கூடிய மாடியுலேஷன் இருக்கு. ரைட். தெளிவாக நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் எல்லாமே நான் சம்மரியாக தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சாப்டரை நாங்கள் கிளாஸில் தனித்தனியாக இப்போ நாங்கள் படிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி நாங்கள் தனித்தனியாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே. என்னது அது மாடியுலேஷன்? மாடியுலேஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி யோசிங்க. மாடியுலேஷன்றது ஒரு சிக்னல் இருக்க, சிக்னல் ஒன்று இருக்கு. சரியா? இந்த சிக்னலை இன்னொரு சிக்னலோட சேர்த்து அனுப்பக்கூடிய இந்த மாதிரி ஒரு கம்பைன் செஞ்ச பிறகு சேர்த்து ஃபைனலாக ஒரு சிக்னலை அனுப்புகிறேன்.
ரைட்? இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் மாடுலேஷன். இன்னும் நான் டீட்டெயிலாக கதைப்ப நான் இருந்தா, இது எந்த சிக்னல் நான் ஜெனரேட் பண்ணக்கூடிய இந்த மெசேஜ், நான் ஹாயோ ஹலோவோ இப்போ நான் காய்ச்சிட்டு இருக்கேன் தானே, அந்த சிக்னல். அடுத்த ஒரு சிக்னல் இருக்கு, அந்த சிக்னலோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கேரியர் சிக்னல். விஷயத்த மறக்காதீங்க. அந்த சிக்னலோட பேர் என்ன? கேரியர் சிக்னல், காவி சமிஞ்சை. ஸோ கேரியர் சிக்னல் காவி சமிஞ்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் லைக் எப்படின்னு சொன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் மாதிரி. இப்ப நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கேரியர் சிக்னல் இருக்கு, ரைட்? இப்ப இந்த மெத்தட்ல இல்ல அப்படின்னா, நான் இப்ப ஜூம் மெத்தட்ல இந்த கேரியர் சிக்னல் இருக்கு. பட் நான் ஏஎம் பிஎம் எஃப்எம்க்குள்ள இந்த ஜூமை கொண்டு வர இயலாது. இது வேற ஒரு கன்செப்ட். ஏன்னா நாங்கள் த்ரூ த இன்டர்நெட் தானே நம்மளுக்கு கனெக்ஷனை கொடுக்குது. அது முக்கியமான விஷயம், ரைட்? கிட்டத்தட்ட ஒரு நார்மல் கால் கதைக்கிறது வேற, வாட்ஸ்அப்பில் கால் காய்க்கிறது வேற. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நார்மல் கால் காய்க்குள்ள காசு வெட்டுப்படும், வாட்ஸ்அப் கால் காய்க்கிற நேரம் என்ன வெட்டுப்படும்? டேட்டா, ரைட்? ஸோ அதுக்கு இதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சிடாங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் கதைப்பனா இருந்தால் இந்த டிவியை கதைக்கலாம். டிவி கம்யூனிகேஷன், ரைட்? டிவியில் யோசிச்சு பாருங்க, ஏராளமான சேனல்ஸ் இருக்கு. சேனலை போட்டு அனுப்புறாங்க தானே, அது மெயினான சிக்னல். அந்த சேனல் வந்து எங்கேயோ இருக்கிற அந்த சேனல் வயரோ வயர்லெஸ்ஸோ, வயர் தானே மோஸ்ட்லி ஆண்டனா கம்பியில் தான் வருது. ஆண்டனா கம்பியில் தான் வருது. டிஸ்டோ இல்லாட்டி என்னது கேபிள் டிவியோ ஆண்டனாவும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே ஒரு கோஆக்சியல் கேபிளில் தான் வரும், ரைட்? டிவின்றது கோஆக்சியல் கேபிள். ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த சிக்னலை இப்போ டிவியில் வரக்கூடிய ஏதோ ஒரு சேனல், சக்தி டிவியோ சன் டிவியோ, அந்த சேனல்கிட்ட சிக்னல் இப்படி வருது, ரைட்? சிக்னலை டிரான்ஸ்போர்ட், ஏன்னா இந்த சிக்னலுக்கு என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, பயணிச்சு வர இயலாது, ட்ரெவல் பண்ணிட்டு இந்த சிக்னலுக்கு வர இயலாது. அந்த சிக்னலுக்கு வந்து அந்த இப்ப இப்படி தானே, ஒரு டியூப்ல தண்ணியை விட்டா நமக்கு தெரியும் தண்ணிக்கு ஒரு பண்பு இருக்கு, என்னது? தண்ணி பள்ளமான இடத்துக்கு வழிஞ்சு போயிரும் அப்படின்றது ஓகே. ஆனா சிக்னல்லாம் அப்படி இல்லை. அதுக்கு கேபிள்ல விட்டா அது அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சிக்னலுக்கு தெரியாது. அதாவது நம்ம அந்த கதைக்கக்கூடிய இந்த சிக்னலுக்கு தெரியாது இப்படியே போய்கிட்டே இருக்கணும், பள்ளத்தை நோக்கி போகணும், உயரத்தை நோக்கி போகணும். சிக்னலுக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இதே நாங்கள் ஒரு தண்ணியை யோசிப்போமா இருந்தால் தண்ணி எப்படியும் ஒரு பள்ளத்தில் போகும். பிவிசி பட்டையில் யோசிச்சு பாருங்க, பட்டையை கீழே வச்ச மாதிரி இருந்தால் தண்ணி கீழே போகும், மேலே வச்ச மாதிரி இருந்தால் உயரத்துக்கு ஏறாது. அதெல்லாம் ஓகே, அது தண்ணி பற்றின ஒரு விஷயம். இது சிக்னல் அப்படி இல்லை. ஸோ இந்த சிக்னலை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு யாராச்சும் ஒரு ஆளோட போட்டு அனுப்பணும். விஷயம் விளங்குதா? யாராச்சும் ஒரு ஆளோட எந்த நேரமும் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளோட மேல வச்சு அனுப்பணும். இந்த மாதிரி எந்த நேரமுமே ஒருத்தர் போய்கிட்டே இருப்பார் அந்த வயர்ல. அப்படிப்பட்டவர் தான் இந்த கேரியர் சிக்னல், காவி சமிஞ்சை. ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எந்த பர்சனல் சிக்னலை அனுப்புற நேரம் யாரோட சேர்த்து அனுப்புவேன் அப்படின்னு சொன்னா, கேரியர் சிக்னலோட. சரியா? யாரோட? கேரியர் சிக்னல், அதாவது காவி சமிஞ்சையோட சேர்த்து அனுப்பக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவரு எந்த பர்சனல் சிக்னலை கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், தூக்கிட்டு போவார். இந்த கேரியர் சிக்னலை நீங்க ப்ராக்டிக்கலா எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த டிவியில பாருங்க. கேபிள் கனெக்ஷன் எதுவுமே வராட்டி இப்படி புள்ளி புள்ளி புள்ளியா வந்துட்டே இருக்கும் தெரியுமா? சின்ன இப்படி டாட்ஸா வந்துட்டே இருக்கும் பாருங்க. டிவியில கேரியர் சிக்னல்னு சொன்னா அதுதான். நம்மளோட கனெக்ஷன்லாம் எதுவுமே வேலை செய்யாட்டி, சன் டிவி, என்னது சக்தி டிவி, இந்த மாதிரி கனெக்ஷன் எதுவுமே வேலை செய்யாட்டி பாருங்க, டிவியில் ஃபுல்லாக டவுட்டாக இருக்கும். அந்த சிக்னலை சொல்லுவோம் கேரியர் சிக்னல், ரைட்? கனெக்ஷன் வருமா இருந்தால் நார்மல் சிக்னலோட சேர்ந்து வருவார், ரைட்? அப்போ இது இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் எதுவும் சின்ன மிஸ் ஆகுற நேரம் சேனலும் வரும், அந்த சின்ன சின்ன டாட்ஸும் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் தான் அந்த கேரியர் சிக்னல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்தது. அப்போ நம்ம இப்போ சொல்லி கொடுக்க போகிறது என்னன்னு சொன்னால், ஒரு சிக்னலோட
கேரியர் சிக்னலை சேர்க்கிறேன், ஒரு சிக்னலோட கேரியர் சிக்னலை சேர்க்கிறேன், வரக்கூடிய அந்த சிக்னலுக்கு பேர், ஏன்னா மாடுலேஷனுக்கு தமிழ் குறிப்பேற்றம். அப்படி ஒரு சிக்னல் வந்தா குறிப்பேற்றப்பட்ட சமிஞ்சை மாடுலேட்டட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சமிஞ்சை சிக்னல் வருமா இருந்தா அந்த சிக்னலுக்கு பேர் குறிப்பேற்றப்பட்ட சமிஞ்சை மாடுலேட்டட் சிக்னல். இவங்க சாதாரண சிக்னல் ஒன்று இருக்கு, அதாவது மாடுலேஷன் செய்ய வேண்டிய ஒரு சிக்னல். கேரியர் சிக்னல் ஓகே, நான் சொல்லிட்டேன் கேரியர் சிக்னல் ஒரே மாதிரி தான் இருப்பார், அவர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக உள்ள ஆள். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நார்மலான சிக்னல் கேரியர் சிக்னலோட சேர்ந்து பயணிக்கிற நேரம் உருவாக்கப்படக்கூடிய சிக்னல் குறிப்பேற்றப்பட்ட சமிஞ்சை மாடுலேட்டட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட், இவ்வளவுதான் கான்செப்ட். இதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப நாங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாடுலேஷன் ரைட். மாடுலேஷன் கதைக்கிற நேரம் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். என்ன விஷயம்னு சொன்னா, மாடுலேஷனுக்கு நான் மாடுலேஷனுங்கிற ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு யூனிட் 1ல படிச்சு கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அந்த நேரம் யோசிச்சு பாருங்க, மொடம் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் படிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மொடம் தொழில் என்ன? அனலாக டிஜிட்டலாக மாற்றும், டிஜிட்டலை அனலாகாக மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் யாரு? மொடம். ஸோ இதை உங்களோட பாயிண்டில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அனலாக டிஜிட்டலாக மாற்றும், டிஜிட்டலை அனலாகாக மாற்றும் அப்படின்னு சொன்னால் மொடம். அதுவும் மாடுலேஷன் டிமாடுலேஷன் தான், குறிப்பேற்றம் குறிப்பிறக்கம். ரைட். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் நோட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்குள்ள எம்சிக்யூவில் இருந்த மாதிரி இருக்கு, சரியா? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது கன்சிடர் பண்ணுவோம் ஏஎம்க்கு வர, சரியா? ரைட், தெளிவாக பாருங்க. ரைட், ஸ்க்ரீன் பவுஸ். ஓகே, ஏஎம். ஏஎம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிக்னலில் ஏஎம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், ஏக்கு அர்த்தம் ஆம்ப்ளிடியூட். ஸோ நான் எதை மாற்ற போகிறேன்? ஒரு சிக்னலில் ஆம்ப்ளிடியூடை மாற்ற போகிறேன், வீச்சத்தை மாற்ற போகிறேன். ஸோ 3 வகையான சிக்னல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மாடுலேட்டிங் சிக்னல், அதாவது நான் கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல். ஸோ சாதாரணமாக அந்த சிக்னல் இப்படி இருக்க பிரச்சனை இல்லை. அடுத்து கேரியர் சிக்னல், காவி சமிஞ்சைன்னு ஒருத்தர் இருக்கார். காவி சமிஞ்சை என்னத்துக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை கொண்டு போகணும் அப்படியான ஒருத்தர் தான் அந்த கேரியர் சிக்னல். ஸோ இந்த இன்புட் சிக்னலை யாரோட சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களோட கேரியர் சிக்னலோட சேர்க்கிறேன். என்ன மெத்தடில்? எஃப்எம் மெத்தடில். சாரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? ஏஎம் மெத்தடில். ஸோ ஏஎம்னா என்ன என்ன அர்த்தம்? ஆம்ப்ளிடியூட். ஸோ இவர் ரெண்டுமே சேர்ற நேரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்க சிக்னல் அப்படியே கீழே இறங்குது, ஓகே, திருப்பி மேலே ஏறுது. சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே லைனுக்குள்ள வருவாங்க. 2 அப்படின்ற ஒரு இடம் எல்லாம் ஒரே நேரத்துக்கு இருக்கணும். மாடுலேட்டிங் சிக்னல், கேரியர் சிக்னல், மாடுலேட்டட் சிக்னல், அதாவது ஏஎம் சிக்னல், குறிப்பேற்றப்பட்ட சமிஞ்சை, சரியா? எல்லாமே ஒரே நேருக்கு தான் வரணும். பாருங்க அந்த டைம் லைன் நம்ம அழகா பற்றி சாரி, என்னது, இந்த மாதிரி டேஷ் லைன்ஸ் எல்லாம் வரையலாம். வரைஞ்ச பார்த்தோமா இருந்தா இந்த சிக்னல் இப்படி கீழே இறங்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான டிசைன்ல இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்க வரைஞ்சிருக்கணும். சிக்னல், ஒவ்வொரு சிக்னல், அதாவது இந்த சிக்னல் வர்ற நேரம் இந்த சிக்னல், இந்த சிக்னல் வர நேரம் இந்த சிக்னல், கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5, அதே 5 சிக்னல் இருக்கும். பட் எப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங் சிக்னல் பெருசு,
அடுத்து சின்னது, அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது, அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது, அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது. சரியா பார்க்குற நேரம் இந்த இந்த பார்ட் கீழே இறங்குற நேரம் இந்த பாயிண்ட் இங்கே வரணும். திருப்பி சிக்னல் மேலே ஏற நேரம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சின்னதானது அப்படியே பெருசாகி 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 மிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை சரியாக நான் இந்த இடத்துல கீழே இறக்கி பார்த்தா இந்த இடத்துல அதுதான் ஹையஸ்டாக இருக்கும். பிறகு அப்படியே சின்னது. பிறகு இந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தா இந்த சிக்னல் கீழே வரும். திருப்பி மேலே அப்படியே டிசைன் மாறும். இந்த மாதிரி டிசைன் பேட்டர்னில் வருமா இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் ஏஎம். இதை நீங்கள் கூட வரி பண்ண தேவையில்ல. இதை நாங்கள் தனியாக கிளாஸில் வரைஞ்சி படிப்போம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல தேவை ஒரு இன்புட் சிக்னல் இருக்குது, அவரை கேரியர் சிக்னலோட சேர்த்தா வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் மாடுலேட்டட் சிக்னல். அதில் பீச்சத்தை மாற்றினா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். எனக்கு எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் என்னன்னு தெரியுமா? ஒரு மாடுலேட்டிங் சிக்னல் கேட்பாங்க. ஒரு மாடுலேட்டிங் சிக்னல் ஒரு குறிப்பிட்டப்பட்ட சமிஞ்சையில் ஒரு இன்புட் சிக்னலில் நீங்கள் ஆம்ப்ளிடியூடை மாற்றுறீங்க. ஸோ ஆம்ப்ளிடியூடை மாற்றினா அது என்ன மாடுலேஷன் கேட்குறாங்க. வீச்சத்தை மாற்றினா என்ன மாடுலேஷன்? வீச்ச என்னது? குறிப்பேற்றம். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அவ்வளோதான். வீச்சத்தை மாற்றுறீங்களா இருந்தால் என்ன மாடுலேஷன் கேட்பாங்க. அவ்வளோதான் எக்ஸாமில் கேள்வி கேட்க போகிறது. ரைட். பட் இந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டி அது உங்களுக்கு அதை மெமரைஸ் பண்ணவே கஷ்டம். சரியா? ரைட். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்தேன். வீச்சத்தை மாற்றுவாங்களா இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் வீச்ச பண்பேற்றம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். சரிதானே? ரைட். ஓகே. அடுத்து ஃப்ரீக்குவன்சியை மாற்றுவாங்களா இருந்தா அதே தான். மீடிரனை மட்டும் மாற்றுறாங்க அப்படின்னா எப்படி? மீடிரன் இருப்பார், அப்படின்னா இன்புட் சிக்னல் ஒன்று இருப்பார், கேரியர் சிக்னல் இருப்பார். ரெண்டில் மீடிரனை மாற்றினா ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன். கிளியர்? இதே அவத்தைனா நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்னது? கோணம். ரைட். ஸோ கோணத்தை மாற்றினாங்களா இருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவத்தை குறிப்பேற்றம். அலை உருவாக்கப்படுற கோணத்தை மாற்றுவாங்களா இருந்தால் அது என்னது? அவத்தை குறிப்பேற்றம். பேஸ் மாடுலேஷன். கிளியர்? அப்போ ஆம்ப்ளிடியூடை மாற்றினா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், மீடிரனை மாற்றினா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். என்ன ஃப்ரீக்வன்சியில் எங்களுக்கு தெரியும், ஒரு செகண்டில் உருவாக்கக்கூடிய அலைகளோட எண்ணிக்கை. ஃப்ரீக்வன்சியை மாற்றினா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், பேஸை மாற்றினா பேஸ் மாடுலேஷன். இது அவ்வளவுமே யார் பக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் அனலாக் சிக்னல் பக்கம் வரும். இதே டிஜிட்டல் சிக்னல் பக்கம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணியல் சமிஞ்சை பக்கம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வருவார். ஆம்ப்ளிடியூட தான் மாத்துறீங்க, வீச்சை தான் மாத்துறீங்க. ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீ, வீச்ச பெயர்வு சாவி. ஃப்ரீக்வன்சியை மாத்துறீங்க, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீ. அதெல்லாம் டிஜிட்டல் சிக்னல் பக்கம் உள்ளது. டிஜிட்டல்னா ஷேப் விளங்கும் தானே? டிஜிட்டல்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் இதில் மாறும். ரைட். டயக்ராம் நாங்கள் பிறகு படிப்போம், பட் எனக்கு கன்செப்ட் தான் முக்கியம். அடுத்து அவத்தைய மாற்றும், பேஸ மாற்றும். ஸோ அதை என்ன சொல்ல போகிறோம்? பேஸ் ஷிஃப்ட் கீ. சரிதானே? அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மாடுலேஷன் இந்த மாடுலேஷனுக்கும் நம்மட என்னது மொடமுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம், நம்மளோட பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஒரு அனலாகை டிஜிட்டலாக மாற்றக்குள்ள, டிஜிட்டலை அனலாகாக மாற்றக்குள்ள இருக்கக்கூடியது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மொடம் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். இது நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம், பிரச்சனை இல்லை. மொடம் இனக்கி. ஆனால் இன்னைக்கு படிக்கிற மாடுலேஷனும் பண்பேற்றம் அதுவும் இதுவும் உண்டு அப்படின்னு கொண்டு வர இயலாது. சரியா? அது வேற கன்செப்ட், இது வேற கன்செப்ட். அது குறிப்பேற்றம், இது என்னது கீழே வருது? பண்பேற்றத்துக்கு கீழே வருது. ஸோ பண்பேற்றம் அப்படின்னா மொடம்ன்ற டாஸ்க்கு இதுக்கு கொண்டு வராங்க. இது அப்படிதான் டிஃப்ரெண்ட் ஆகி தான் இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ரைட். ஸோ இந்த இடத்துல மாடுலேஷன் குறிப்பேற்றம் ரெண்டு இருக்கு. ஒன்று அனலாக் இருக்கு, அடுத்து டிஜிட்டல் இருக்கு. அனலாக் உள்ளது என்னது? AM PM FM,
டிஜிட்டலுக்கு என்ன வரப்போகுது? ஆம்ப்ளிடியூடை மாற்றினா ஏஎஸ்கே, பிஎஸ்கே, எஃப்எஸ்கே. கிளியர்? ஏஎம், பிஎம், எஃப்எம், டிஜிட்டல் பக்கம் ஏஎஸ்கே, பிஎஸ்கே, எஃப்எஸ்கே. அவங்க சரியாக கேட்பாங்க. அனலாக மாற்றுறாங்க என்னன்னு கேட்பாங்க, டிஜிட்டலாக மாற்றுறாங்க என்னன்னு கேட்பாங்க. அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க அனலாக மாற்றுறது என்ன சிக்னல், டிஜிட்டலில் மாற்றுறது என்ன சிக்னல், அதையும் கேட்பாங்க. ஒரு 4 ஆன்சரோ 5 ஆன்சரோ உங்களுக்கு தந்துட்டு அனலாக்ல மாத்திர மாடுலேஷன் யாரு? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏஎம், பிஎம், எஃப்எம். டிஜிட்டலில் மாத்துறது என்னது? ஏஎஸ்கே, பிஎஸ்கே, எஃப்எஸ்கே. கிளியர்? ஸோ நம்மடையில ஒரு 20% முடிச்சாச்சு. ரைட்? இனி அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டியிருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிக்னல் என்கோடிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? இதுல 3 டாபிக் வருது. ரைட்? இப்போ நீங்க இதை வரைய போறீங்க. ரைட்? இது என்ன விஷயம்னா, எஃப்டபிள்யூசி பேப்பரில் இப்போ நான் இந்த இடத்துல படித்து கொடுக்க போகிற இந்த செக்ஷன். ரைட்? இப்போ நான் இந்த இடத்துல 3 விஷயத்தை காய்க்க போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் என்ஆர்செட்எல், என்ஆர்செட்ஐ, மான்செஸ்டர். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்குது. என்ஆர்செட்எல், என்ஆர்செட்ஐ, மான்செஸ்டர். மறக்காதீங்க. நான் ரிட்டர்ன் ஜீரோ, நான் ரிட்டர்ன் ஜீரோ இன்வெர்டட், மான்செஸ்டர். ஓகே. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டயக்ராம் இருக்குது. இது நான் உங்களுக்கு தர்றேன், பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் எந்த இப்போ நான் ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ எந்த டயக்ராம் நான் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொன்னால் இன்டர்நெட்லேருந்து, இன்டர்நெட் ரிசோர்ஸ். இப்போ இன்டர்நெட் ரிசோர்ஸுக்குமே எஃப்டபிள்யூசி பேப்பரோட ஸ்கீமுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், எஃப்டபிள்யூசி பேப்பரில் ஒரே கேள்வி 2 தடவை வந்திருக்கனால, ஒரே வருஷம் 2 வருஷம் வந்திருக்கு, உங்களோட வருஷத்துக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. ரைட்? என்ஆர்செட்எல், என்ஆர்செட்ஐ, மான்செஸ்டர் எல்லாமே இந்த மாதிரியான சிக்னல் பேட்டர்னில் இருக்கணும். கிராஃப் வரைங்க. ஓகே. எப்படி பிரிக்க போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் தானே இது வரைவீங்க. ஏன்னா ஒரு சிக்னல் வரைகிறதுக்கு மெத்தட் இருக்குது. ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் வரைய போகிறீங்க. சரியாக இந்த ஒவ்வொரு பீசஸ்ட சைஸ் சரியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அதை ரூலரில் மார்க் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை சென்டிமீட்டர் கேப் அப்படின்றத நீங்கள் கல்குலேட் பண்ணுங்கள். ஓகே. என்ஆர்செட்டோட ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், சாரி, என்ஆர்செட்எல். ரைட்? மறக்காதீங்க. இது கேட்ட இதுதான் ஆன்சர். ரைட்? என்ஆர்செட்எல்ல வரைய சொல்லுவாங்க, ஐயா வரைய சொல்லுவாங்க, மான்செஸ்டரை வரைய சொல்லுவாங்க. இதுதான் உங்களோட கேள்வி. சாரி. இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, மார்க் பண்ணுங்க 20, 21, 0011. சரியா? இது ஒரு டிஜிட்டல் சிக்னல். உங்களுக்கு விளங்கும் டிஜிட்டல்னா என்ன மீனிங். 1010 தானே. ஜீரோன்றது மேல வந்தா ஜீரோவா இருக்கும், பிறகு கீழே வருதா இருந்தா 1. அப்ப 2 மேல இருக்கு 2 0, 2 கீழே இருக்கு 2 1. இதை வந்து எந்த நேரமுமே 01 20 21 2021 தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரம் 01 01ஆகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ இவங்க ஒரு ஸ்கீமாவே தந்திருக்கனால இதை நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறது ஒரு பரவாயில்ல தானே. அப்போ இப்போ இதே நான் 01 01னா எப்படி செய்யும்? 0னா மேலே. ஏன்னா என்ஆர்செட் எல்லுனா அதுதான் ஐடியா. என்ஆர்செட் எல்லுனா என்ன ஐடியா? 0னா மேலே. ஓகே. 1னா கீழே. அப்போ 0011, 0011. அப்போ கீழே வர்ற நேரம் அந்த சிக்னல் கீழே வர்றதுக்கு லைன், மேலே போகணுன்னா மேலே போகிறதுக்கு லைன், கீழே வரணும்னா கீழே வர்றதுக்கு லைன். இதை வரைஞ்சி பழகணும். ஏஎம், பிஎம், எஃப்எம், ஏஎஸ்கே, பிஎஸ்கே, எஃப்எஸ்கே அதை வரைஞ்சி பழக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிறகு நாங்கள் அதை இப்போ எக்ஸாம்ஸுக்கு தான் சொல்கிறேன், ஃபைனலுக்கு நாங்கள் வரைஞ்சி பழகணும். பட் இது என்ஆர்செட் எல் வரைஞ்சி பழகிருக்கோம். கிராஃபை வரைஞ்சிட்டோம். மேபி கிராஃப் அந்த இடத்துல அவங்க தரப்போகிறாங்க. 0னா மேலே, 1னா கீழே, 0னா மேலே, 1னா கீழே, அவ்வளோதான். இது என்ஆர்செட் ஐ. ஐ மீன்ஸ் இன்வெர்டட், தலைகீழானது. ஐடியாவை பாருங்க. 00 மேலே, 1 கீழே. ரைட்?
அடுத்து 1 வருது, again 0 0. அடுத்து 1 வருது, again 1. இந்த பேட்டர்ன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு சிக்னல் வர்ற நேரம், ஒரே சிக்னல் வந்தா ஓகே, 0 0 வந்தா அப்படியே போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு புது ஒரு சிக்னல் வந்தா அதோட இயல்பை இன்வெர்ட் பண்ணுது, ரைட்? அதோட அட்ரிபியூட்டை இன்வெர்ட் பண்ணுது. ஸோ 1 கீழே வந்துடும். ஸோ 1 1ன்னு போயிட்டே இருக்கு. அடுத்து ஒரே மாதிரி சிக்னலை தவிர அடுத்த ஒரு நியூ சிக்னல் இந்த பக்கம் வர பார்க்குதுன்னு சொன்னால் அதுக்கு முதல்லையே அவரை மேலே கொண்டு வந்துடுவார். திருப்பி 1 கீழே கொண்டு வரும். திருப்பி ஒரு நியூ சிக்னல் ஜெனரேட் ஆக பார்க்குதுன்னு சொன்னால் திருப்பி மேலே வந்து இப்படி கொண்டு வரும். ஸோ நீங்கள் இதை ஓவர் திங்க் பண்ண தேவையில்ல. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயம் கதைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் 2021 2021 20க்கு மேலே 1க்கு கீழே எகைன் அடுத்த 1 ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே மேலே போயிருங்க. அப்போ அடுத்த 1 ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே மேலே போனால் தான் இந்த 20க்கு கவர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரலாம். திருப்பி 1க்கு கீழே வாங்க, அடுத்த 1, அடுத்து இனி 20, அது தொடர்ச்சியாக போட தேவையில்லை. இனி மேலே வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதுதானே? மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்குள்ள எப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு சிக்னல்ட அரைவாசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ எப்படின்னா அதே அதே சைஸ் தான் எல்லாத்துக்குமே, மேலே உள்ள எல்லாத்துக்குமே அதே சைஸ் தான். ஆனால் இந்த 0 அப்படின்னா இந்த அப்படின்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, மேலே உள்ளவருக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு சைஸ் ஒன்று எடுத்து வச்சிருந்தோம் தானே, ரைட்? இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இதில் ஹாஃப்ல 0 இருக்கு. அதான் சொன்னேன் அரைவாசியில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி. இவரில் ஹாஃப்ல 0, இவரில் ஹாஃப்ல 0, இவரில் ஹாஃப்ல 1, இவர்ட ஹாஃப்ல 1, 0 0 1 1. அப்போ அதே அதே பேட்டர்ன் தான், 2021 2021 அதே அதே பேட்டர்ன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 0னா மேலே, அடுத்து அப்படியே கீழே வருது, அடுத்த 0 மேலே அப்படியே கீழே வருது, கீழே வந்துட்டு அடுத்த 1 வர்ற நேரம் திருப்பி மேலே போகுது, திருப்பி கீழே, அடுத்த 1க்கு திருப்பி அப்படியே அந்த இடத்துக்கு வருது, திருப்பி 1 ஆகிட்டு அடுத்து 0 வரக்குள்ளே மேலே இருக்கணும். ஸோ 0 மேலே கண்டினியூ பண்ணுது, அடுத்து 0 அப்படியே கீழே கொண்டு போயிட்டு வருது, திருப்பி 0 மேலவே இருக்குது, அடுத்து 1 வந்தால் கீழே வரணும். ஸோ 1 1 1 கீழே வருது, திருப்பி 1க்கு மேல் அப்படின்னா அடுத்த பொசிஷனுக்கு மாறுது, மேலே, அடுத்து கீழே, அடுத்து மேலே, ரைட்? ஸோ சிக்னலை நல்லா பார்த்தீங்களா இருந்தால் சைஸை பாருங்கள், மேலே உள்ள சைஸை விட பாதியாக இருக்குது. அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சிக்னல் ஷுவராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 20 22 பேப்பர்லேயுமே இருக்குது கேள்வி, 23 பேப்பர்லேயும் இருக்குது. நான் குரூப்ஸுக்கு பேப்பர் போட்டிருக்கேன், செஞ்சு பார்க்கன்னு சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரைட்? இதில் இந்த பிக்சரை நான் எப்படியுமே இன்றைக்கி ஸ்கீம் போட்டு விடுவேன் குரூப்புக்கு, ரைட்? குரூப்புக்கு ஸ்கீம் பிடிஎஃபாக நான் போட்டு விடுறேன். அந்த பிடிஎஃப்பில் இந்த ஆன்சர் இருக்கும், ஸ்கீமே நான் போட்டு விட்றேன், சரியா? ஏன்னா நீங்கள் மற்றதையும் செஞ்சு பார்த்தா கரெக்ட் பண்ணி பார்க்கணும் தானே, ஏன்னா மற்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த படத்தை சரியாக இதே மாதிரி ப்ளாட் பண்ணி பழகுங்க, ரைட்? மறக்காதீங்க, NRZL NRZI மான்செஸ்டர், ரைட்? ஓகே, ஸோ அவ்வளோதான் அந்த சாப்டர். ரைட், இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு பார்ப்போம், ரைட்? சரி, சம்டைம்ஸ் கேள்வி கேட்பேன், ரைட்? ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க, ஓகே? ரைட், இந்த பேரிட்டி பிட் செக்கிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு கேள்வியாக இருக்கும், சரியா? சமநிலை சோதனை அப்படின்னு சொல்லுவோம், பேரிட்டி பிட் செக்கிங், ரைட்? சமநிலை சோதனை. அப்போ பேரிட்டி பிட் செக்கிங்கில் 2 விதமான பேரிட்டி பிட் செக்கிங் இருக்குது. ஒன்று சொல்லுவோம் ஈவன் பேரிட்டி, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட் பேரிட்டி. என்னது? முதலாவது ஈவன் பேரிட்டி, அடுத்து என்ன இருக்குது? ஆட் பேரிட்டி. ஈவன் பேரிட்டிங்கிறதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, ரைட், ஃபஸ்ட்டு
ஒட் பெரட்டி ஃபர்ஸ்ட் ஈவன் பெரட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழ் மீடியத்தில் ஃபர்ஸ்ட் டாபிக் தந்திருக்கு ஈவன் பெரட்டி. ஸோ நாங்கள் இந்த இடத்துல ஈவன் பெரட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நோட்ஸ் ரைட். ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிட்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? அந்த பிட்ஸில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை, சரியா? அந்த ஏதோ ஒரு பிட் செட் ஒன்று தராங்க. சரியா? ஒரு சின்ன ஒரு பிட் செட் தராங்க. அதில் 1 and 0 அப்படி இப்படின்னு இருக்கு. சில நேரம் 8 பிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி 7 பிட்டாக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த பிட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களை கூட்டுறீங்க. சரியா? அதில் இருக்கக்கூடிய ஒன்ஸை கூட்டுறீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் அதோட எண்ணிக்கை இப்போ ஒன்னெல்லாம் கூட்டிட்டு வர நேரம் சில நேரம் உங்களுக்கு ஒரு 3 ஒன்று வரலாம், சில நேரம் 4 ஒன்று வரலாம். இப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு தானே? இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களின் எண்ணிக்கை, சரியா? ரைட். ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஒரு ஆட் நம்பரா இருந்தா, அதாவது ஒரு ஒற்றை எண்ணா இருந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் parity பிட், அதாவது கடைசியா போடக்கூடிய அந்த பிட்டை 0ன்னு மாற்ற போறீங்க. நான் எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். அதாவது சொல்றாங்க இஃப் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் ஆட், தரப்பட்ட பிட்டில் காணப்படும் ஒன்றுக்களின் எண்ணிக்கை கணக்கப்பட்டு அது ஒற்றை எண் எனின் ஒன்றிணையும். சரியா? ஒன்றிணையும். இந்த இடத்துல லாஸ்ட் பிட் என்ன போட சொல்றாங்க? 1 போட சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்களின் எண்ணிக்கை இரட்டை எனின், அதுல இருக்கக்கூடிய ஒன்ஸ் த கவுண்ட், ரைட், ஈவன் நம்பரா இருந்தா parity பிட்டுக்காக 0 போட சொல்றாங்க. parity பிட்டுக்காக என்னத்தை போட சொல்றாங்க? 0 போட சொல்றாங்க. கிளியர்? ஏன்னா அந்த ஒரு மெசேஜ் ஃப்ரேம்ல நாங்க கடைசி ஆட் பண்ணக்கூடியது தான் அந்த parity பிட். சரியா? எந்த இடத்துல வரும்னு நான் காட்டுறேன். அது ஒன்று ஈவன் parity-க்குள்ள வருதா இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஈவன் parity-யை கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் கேள்வி. ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஈவன் parity-யை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஈவன் parity-யை கண்டுபிடிக்க சொன்னா நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். அதில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் எல்லாம் கூட்டி பார்ப்பேன். அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஒற்றை எண்ணா இருந்தா, ஆட் நம்பரா இருந்தா ஒன்றை கூட்டுவேன். ஜீரோவா சாரி ஈவன் நம்பரா இருந்தா, அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை இரட்டை எண்ணா இருந்தா பூஜ்ஜியத்தை கூட்டுவேன். ரைட். அடுத்து ஆட்பேரிட்டின்னு சொன்னா அப்படியே தலைகீழா வரும். அதுல இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கையை கூட்டுறேன். அது ஒரு ஒற்றை எண்ணா இருந்தா பூஜ்ஜியத்தை போடுறேன். அடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களை கூட்டுறேன். அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கள் இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா ஈவன் நம்பரா இருந்தா ஒன்றை கூட்டுறேன். ரைட். ஸ்க்ரீனை நல்லா பார்த்துட்டு நோட்ஸை ஃபுல்லாக மைண்டுக்கு எடுத்துக்கோங்க பாப்போம். parity செக், சமநிலை சோதனை 2 இருக்கு. ஆட் parity, ஈவன் parity. சரியா? ஆட் parityனா என்னது? ஈவன் parityனா என்னது? ரைட். கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே பார்க்க போனீங்கன்னா சிக்கலாகும். ஒரு ஆள் ஆட் parity இல்லாட்டி ஈவன் parity. ஏன்னா ஆட் parityட்ட தலைகீழ் அப்படி ஈவன் parity. ஸோ கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு கேள்வி செஞ்சு பார்ப்போம். எக்ஸாமுக்கு வந்தது.
ஓகே. ஸோ கேள்வி, ரைட், ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த parity பிட்டை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன சிக்கலா இருக்கு. ஸோ நான் அதை படிக்கிற நேரம் அது சரியா எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தாரேன். இப்போ எக்ஸாமுக்கு போறனால நீங்க எங்க வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், இந்த parity பிட்டை, ஓகே, இந்த parity பிட்டை ஒரு குறிப்பிட்ட நம்பர் செட்டிட முன்னுக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? குறிப்பிட்ட ஒரு நம்பர் செட் இருந்தா அந்த நம்பர் செட்டிட முன்னுக்கு ஸ்டார்டிங் நம்பரா இந்த parity பிட், சமநிலை சோதனைக்கான அந்த பிட்டை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஏன் இந்த parity பிட் செய்யறது அப்படின்னு சொன்னா, நம்மளோட டேட்டா சரியா போகுதா, எந்த ஒரு பிழையும் இல்லாம, எரரும் இல்லாம போகுதா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். ஒரு டேட்டா கம்யூனிகேஷன்ல இந்த பிட்ஸ் போற நேரம் அதில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த parity பிட் செக்கிங். சரியா? சமநிலை சோதனை. ரைட். கேள்வியை பாருங்க. parity bit is a simple technique to detect error in data communication. அவங்க ஒரு பாயிண்ட் ஒன்று தாராங்க. ஒரு தரவு தொடர்பாடல்ல parity bitங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எரர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட், டெக்னிக். ஓகே. assume the 7 bit needed to transmit. இதுல ஒரு 7 பிட் தந்திருக்காங்க. 1 1 0 1 0 1 1 7 பிட் தந்திருக்காங்க. 3 4 5 6 7. ரைட். இதுல இவங்க கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னா, explain how the even parity check can be performed to detect any errors its transmission. இவங்க இந்த நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு என்ன parity செக்கிங் செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா, ஈவன் parity. ரைட். தமிழ்ல கேட்குறாங்க, இரட்டை சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். அப்ப நான் உங்களுக்கு ஈவன் பேரிட்டிக்கு என்ன தியரி சொல்லி கொடுத்தேன். ஈவன் பேரிட்டியா இருந்தா முதலாவது இதுல இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கையை கூட்டுறேன். இதுல இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கையை கூட்டுறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் 5. ஓகே. இதுல இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை எத்தனை? 5. அப்ப ஈவன் பேரிட்டிக்கு என்ன தியரி? இதுல இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஒரு ஒட்டா இருந்தா, ஒற்றை எண்ணா இருந்தா, அதுல இருக்கக்கூடிய ஒன்னெல்லாம் கூட்டி பார்க்கிறேன். கூட்டி பார்த்து வரக்கூடிய இந்த 5 ஒரு ஒற்றை எண், ஒட் நம்பரா இருந்தா parity பிட்டுக்காக ஒரு 1 சேர்த்துக்குங்க. அதுல இருக்க அவரோட ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஒரு இரட்டை எண்ணா இருக்கு, ஈவன் நம்பரா இருந்தா, ரைட், இரட்டை எண்ணா இருந்தா எதையுமே சேர்க்காதீங்க. ஏன்னா அது இரட்டை எண் தானே. ஈவன் பேரிட்டிக்கு ஈவன் நம்பரா தான் வரணும் ஒன்றுக்கள். அதுதான் ஐடியா. ஈவன் பேரிட்டி பிட் செக்கிங் செய்யற நேரம் அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஈவன் பேரிட்டியா தான் வரணும். ஸோ அதை எதுவுமே கூட்ட போகாதீங்க. ஸோ 0 போடுங்க. ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஈவன் பேரிட்டி எனக்கு ஒன்றுக்களோட எண்ணிக்கை 5. ஸோ வந்து அந்த 5ன்ற நம்பர் ஒரு ஒட் நம்பர். ஸோ நான் என்ன செய்ய போறேன், இந்த பேரிட்டி பிட்டுக்காக, அந்த செக்கிங் பிட்டுக்காக ஒரு ஒன்றை சேர்க்கிறேன். அந்த ஒன்றை எங்க சேர்க்க போறீங்கன்னு சொன்னா இந்த 7 பிட்டுக்கு முன்னுக்கு சேர்க்க போறீங்க. கிளியரா? இதை நான் படிக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன், எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி. நீங்க FWC பேப்பர்ல நீங்க எழுத போறதுல இப்ப எங்க வைக்கணும்னு சொல்லி இப்ப இங்க இந்த பிரச்சனை ஒன்று இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட்ல வைங்க, மறக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட்ல வைங்க. ஓகே தானே? ரைட். ஸோ இதில் எதுவும் நோட் தேவையாக இருந்தால் எழுதிக்கோங்க. இதுதான் கேள்வி வரப்போகுது. ரைட். இது 20 23 வந்தது. நான் செக் பண்ணி பார்க்குறேன். 20 22ல் கேள்வி இருக்கா? 20 22 மேபி இது ஸ்ட்ரக்சரில் தான் இந்த மாதிரியான கேள்விகள் வரும். ஓகே. ரைட்.
எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் மீடியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் கேள்வியா? The sending computer A sends the character G while it using odd parity bitting method error checking. இதுக்கு இப்படி ஒரு நம்பர் இருக்கு டேட்டா கம்யூனிகேஷனில் ஆட் ஆட் parity பிட் செக்கிங் செய்கிறாங்களாம். அதாவது இந்த ஒற்றையன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களாம். ஒற்றையன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்டுக்கு கீழே தான் இந்த செக்கிங் பிட் செய்கிறாங்களாம். அப்படியா இருந்தால் ஏ என்ன மாதிரி டேட்டாவை சென்ட் பண்ணும், அப்போ உங்களோட விளக்கத்தை தரட்டாம். ஸோ ஆன்சரை ஃபாஸ்ட்டாக எனக்கு போடுங்க. இதுக்கு ஒட்பெரிட்டி செஞ்சால் என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டாக அதில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் எல்லாம் கூட்டணும். ஒட்பெரிட்டிக்கு என்ன ரூல்ஸ்? ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு உங்களோட ஆன்சரை சட்டுக்கு போடுங்க. ரீசன் போட தேவையில்ல, எனக்கு பெரட்டி ஒட்பெரிட்டி செஞ்ச ஆன்சரை போடுங்க. எல்லாத்தோட ஆன்சரும் வந்திருக்கணும். எல்லாத்தோட ஆன்சரும் வந்திருக்கணும். செஞ்சு பார்த்தாச்சு, அதை போட்டாச்சு. ஒன்றுக்களோட எண்ணிக்கையை நான் போட்டுட்டு ஒட்பெரட்டி அப்படின்னு சொன்னால் அதுக்கான தியரி வரக்கூடிய இந்த ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஒரு ஈவன் நம்பரா இருந்தா, இரட்டை எண்ணா இருந்தா ஒரு ஒன்றை போடுங்க. வர்ற இந்த ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஒரு ஒட் நம்பரா இருந்தா, ஒற்றை எண்ணா இருந்தா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்னத்தை போடணும் அப்படின்னு சொன்னா 0வை போட்டு முடிச்சுக்கலாம். அப்ப எனக்கு வந்தது இரட்டை எண். ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா இவரை ஒரு ஒற்றை எண்ணா மாத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த ஐடியா ரைட். ஈவன் நம்பர் தானே வந்திருக்க விட 4. ஸோ அது ஒரு இரட்டை எண். அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ஒன்றை போட்டுட்டு இப்போ பெரட்டி பிட்டுக்காக, அதுவும் ஒட்பெரட்டி பிட் செக்கிங்காக நான் ஒரு ஒன்றை சேர்த்துருக்கேன். இதில் கேள்வி ஷுவர் மறக்காதீங்க. அப்போ இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அப்போ அவங்க 2 கேள்வி கேட்குறாங்க. ஏ அனுப்பின மெசேஜ் என்ன, அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி? இதை சொல்லணும். ஒன்றுக்களோட எண்ணிக்கை எடுக்கணும், அது ஒரு இரட்டை எண்ணாக இருந்தால் ஒரு ஒன்றை கூட்டணும். ஒட் பேரிட்டினா ஒட் நம்பர்னா சிக்கல் இல்லை, அதுதான் ஐடியா. ஈவன் பேரிட்டினா இன்னைக்கு வர்ற ஒன்றுக்களோட எண்ணிக்கை ஈவன் நம்பராக இருந்தால் சிக்கல் இல்லை. மாறி வந்துருச்சுன்னா ஒரு ஒன்றை கூட்டுங்க. கிளியர்? ரைட். ஸோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி. ரைட். பாஸ் பேப்பர்லேயும் இது சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்கு. ரைட். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்தது பார்க்குறேன். இப்போ அடுத்த விஷயம், இந்த ஏடிஎஸ்எல் ஐஎஸ்டிஎன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கம்யூனிகேஷன் மெத்தட். ஸோ ஐஎஸ்டிஎனுக்கும் ஏடிஎஸ்எலுக்கும் இடையிலான வேறுபாடு மெயினாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஐஎஸ்டிஎனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அப்லோடும் டவுன்லோட் ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு கனெக்ஷன் மெத்தட். இப்போ நீங்கள் 4G 5G 3G 2G EH HSPA இந்த மாதிரியான கவரேஜ் யூஸ் பண்ணுறோம் தானே. இது அவ்வளோத்தையும் நாங்கள் சொல்லுவோம் ஜிஎஸ்எம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன், சரியா? ஆனால்
இதுக்கு முதல்ல நாங்கள் பாவிச்சது ஐஎஸ்டிஎன் ஒரு 10 வருஷம் பேக். அந்த நேரம் இருந்தது. அதுக்கு பிறகு வந்தது ஏடிஎஸ்எல். எப்பயுமே நல்லது என்னன்னு சொன்னால் ஏடிஎஸ்எல் பக்கம் போகலாம். கொஞ்சம் ஏடிஎஸ்எல்லோட குறைவானது தான் ஐஎஸ்டிஎன். இவங்களுக்கு இடையிலான வேறுபாடு. முதலாவது, ஒரு கம்யூனிகேஷன் சொல்ற நேரம் அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் பார்ப்போம். இப்போ கூட நான் இதுக்கு அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் பார்க்கலாம், இந்த கவரேஜுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம். பாருங்கள், மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த 2 அரோமாக்கும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அதுதான் அந்த அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட், ரைட்? அப்போ இதில் என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஈக்குவல் சமன் ஐஎஸ்டிஎன்ல, ரைட்? இது ஒரு நோட்டாகவே எழுதுங்க, ரைட்? நான் இதுக்கு பிடிஎஃப் எப்படின்னு தர இப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பட் இது தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். அடுத்து ஏடிஎஸ்எலுக்கு எப்படின்னு சொன்னால், அப்லோட் ஸ்பீட் குறைவு, பதிவிறக்கம் வேகம் கூடியது, பதிவேற்றம் வேகம் குறைவானது, ரைட்? அப்லோட் குறைவு, டவுன்லோட் கூட. இது என்னன்னு சொன்னால் இரண்டு முடிவினர்களுக்கான இணைப்பு, எண்ட் டு எண்ட் கனெக்ஷன். இவர் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். இவர் சமச்சீர் அற்றது, இவர் சமச்சீரானது. ஏன்னா இவர்கிட்ட ஏடிஎஸ்எலுக்கு விரிவாக்கம் அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். ஐஎஸ்டிஎனுக்கான விரிவாக்கம் இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். அடுத்து இது கொஞ்சம் சீப், இவர் கொஞ்சம் விலை கூட, எக்ஸ்பென்சிவ். இவர் குறைந்த வேகம், இது அதிக வேகம், லெஸ் ஸ்பீட், ஹை ஸ்பீட். ஸோ உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்துகிட்டு போங்க, சரியா? டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்டால் எழுதிருங்க, அவ்வளோதான் ஐடியா. ஓகே, ரைட். அடுத்து சுவிட்சிங், ரைட்? ஸோ இந்த சுவிட்சிங்கை பொறுத்த வரைக்கும் முதலாவது இருக்கு சர்க்கிட் சுவிட்சிங், அடுத்து பேக்கெட் சுவிட்சிங். சுற்று மடைமாற்றல், பொட்டல மடைமாற்றல், சரியா? ஏன்னா நான் பேக்கெட்டுங்கிற வேர்ட்ஸை ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். சர்க்கிட் சுவிட்சிங் அப்படிங்கிறதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டேட்டா ஒரே பாதையில் போகிற மாதிரி இருக்கணும், சரியா? சர்க்கிட் சுவிட்சிங் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஒரு பாதையில் தான் போகணும், ஒரு ட்ராக் தான் இருக்கு, அப்படி போனால் சுற்றும் அடைமாற்றல். அப்போ பொட்டல நிலை மாற்றல், பேக்கெட் சுவிட்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு சோர்ஸ் அப்படின்றது மூலம் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு சொல்லிட்டேன். சென்டரை தான் நாங்கள் அந்த தரவு மூலம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அவரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு கூரை தான் நாங்கள் சொல்லுவோம் பொட்டலம், பேக்கெட். ஏன்னா எங்களுக்கு தெரியும் பிட், ஃப்ரேம், பேக்கெட், செக்மெண்ட், டேட்டா. நான் போர்டில் வரைஞ்சிருந்தேன், சரியா? பிட், அடுத்து என்ன வரும்? அடுத்து சட்டகம், சட்டகத்துக்கு பிறகு பொட்டலங்கள், அடுத்து கூறு, அடுத்து வெளியே பார்த்தா தரவு, டேட்டா, ரைட்? இந்த மாதிரி பக்கெட்டை அடிப்படையாக வச்சுட்டு போகுமா இருந்தால், இந்த மாதிரி சிறு சிறு பகுதிகளாக ஒரு தரவை சின்ன சின்ன பகுதியாக பிரிக்கிறேன், ஃப்ரேமாக பிரிக்கிறேன், செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன், அடுத்து இப்படி ஒரு பிட்டாக பிரிக்கிறேன், இப்படி பிரித்து அனுப்புகிறேன்னா இருந்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் பேக்கெட் சுவிட்சிங். நாம் யூஸ் பண்ணுறது இந்த செல்லுலர் நெட்வொர்க். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் பேர் செல்ஃபோன். 4G 3G 2G எல்லாம் என்னது? செல்லுலர் நெட்வொர்க். அதில் வர்றது பேக்கெட் சுவிட்சிங். நாங்கள் லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ணி இருப்போம் தானே. லேண்ட்லைன் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வயர். அதனால தான் அது என்ன சொல்கிறது, எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், வயர். அங்கே அனுப்புகிறாங்களா இருந்தால் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு வயர் தான், நடுவில் யாருமே கனெக்ஷன் எடுக்க இயலாது, சரியா? அதுதான் பிஎஸ்டிஎன் ஃபோன்னு சொல்லுவோம், லேண்ட்லைன். இப்போ இருக்கிறது எல்லாமே பேக்கெட் சுவிட்சிங், சரியா? ரைட். இந்த மொடியுலேஷன் டிமொடியுலேஷன் நான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மொடியுலேஷன் டிமொடியுலேஷன் செய்கிற ஒரு டிவைஸ்ட பேர் தான் என்னது? மொடம்.
ரைட். மாடுலேஷன் டிமாடுலேஷன் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் மோடம், இணக்கி. அப்போ அனலாக டிஜிட்டலாக மாற்றுவார், டிஜிட்டலாக அனலாகாக மாற்றுவார். ஸோ இதில் கொஷின்ஸ் இருக்குது, கேள்வியை ரெடியாக இருங்க. மாடுலேஷன் டிமாடுலேஷனுக்கு அந்த பண்பேற்றம், பண்பேற்ற நுணுக்கங்கள், மாடுலேஷன் டெக்னிக்னு கேட்டால் அனலாகுக்கு என்ன நடக்குது, டிஜிட்டலுக்கு என்ன நடக்குது. அனலாக்கு ஏஎம் பிஎம் எஃப்எம், டிஜிட்டலுக்கு என்ன ஏஎஸ்கே பிஎஸ்கே எஃப்எஸ்கே. ஆம்ப்ளிடியூடை மாற்றினா ஏஎம், பேஸை மாற்றினா பிஎம், ஃப்ரீக்குவன்சியை மாற்றினா எஃப்எம். இது அனலாகில். அதே மாதிரி டிஜிட்டலுக்கு அதே தான். எஸ்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தேருது, பெயர்வு சாவி, அவத்தை பெயர்வு சாவி, வீச்ச பெயர்வு சாவி, மீடிரன் பெயர்வு சாவி, ஷிஃப்டிங் கீ. சரியா? ரைட். இப்போ அடுத்தது ரைட். இப்போ இதெல்லாம் சமரி. ரைட். இப்போ பிசிஎம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இது எப்படி தெரியுமா உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறாங்க? ஒரு அனலாக் சிக்னலை, ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றுறதுக்கான மெத்தடை தான் நாங்கள் சொல்லுவோம் பல்ஸ் கோட் மாடுலேஷன். துடிப்பு குறியீட்டு பண்பேற்றம். மறக்கிறது இல்லை பிசிஎம். யாரை யாரை மாற்றணும்? ஒரு அனலாகை டிஜிட்டலாக மாற்றணும். அப்படின்னா ஒரு அனலாக் சிக்னல் வந்தால் டிஜிட்டலாக எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத கல்குலேஷனில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட். அப்போ பிசிஎம்ன்றது என்னது? யாரை யாராக மாற்றுறது? ஒரு அனலாகை டிஜிட்டலாக மாற்றுறது தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் பிசிஎம். ஒரு அனலாக் சிக்னல் இந்த மாதிரியான ஒரு வேவ், இந்த மாதிரி ஒரு சைன் வேவை இந்த மாதிரியான பாக்ஸஸாக இருக்கக்கூடிய வேவாக மாற்றுவோம். இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் பிசிஎம். மறக்கிறது இல்லை. எம்சிக்யூவில் கேள்வி வரும். இது எஸ்ஏ பக்கத்து வராது, ஸ்ட்ரக்சர் பக்கத்து வராது, எம்சிக்யூ. அப்போ கேட்பாங்க ஒரு அனலாக டிஜிட்டலாக மாற்றக்கூடிய மெத்தட் என்ன, அதோட மாடுலேஷன் பேர் என்ன? பிசிஎம், பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஸோ ஒரு பல்ஸ் கோட் மாடுலேஷன் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. சாம்பிளிங், குவான்டிசைசிங், என்கோடிங். ரைட். சாம்பிளிங், குவான்டிசைசிங், என்கோடிங். ஓகே. இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேறு எதுவுமே தேவையில்ல அந்த எம்சிக்கு செய்கிறதுக்கு. ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மெத்தடே பிசிஎம்ங்கிற ஒரு மாடுலேஷன். ரைட். ஒரு அனலாகே டிஜிட்டலாக மாற்றி விட்டுறலாம். இப்போ நான் கதைக்கிறேன் தானே, நான் கதைக்கிறேன்னு சொன்னால் அனலாக். இப்போ இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு வரக்குள்ள அனலாகாக தான் திருப்பி வெளியே வருது. பட் கம்ப்யூட்டருக்குள்ளே டிஜிட்டல் டிவைஸுக்குள்ளே போகிற நேரம் டிஜிட்டல் சிக்னலாக எனக்கு டக்குன்னு மாற்றணும். ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பிசிஎம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். பிசிஎம், பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஒரு பல்ஸை கோடாக மாற்றக்கூடிய மாடுலேஷன். பல்ஸ்னா என்ன? பல்ஸுன்றது என்ன? துடிப்புன்றது என்னது? ஒரு அனலாக் சிக்னலை தான் நாங்கள் துடிப்பு, பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஓகே. அப்போ அந்த ஐடியா ஓகே. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் பார்த்துருந்தேன், உங்களுக்கு சொல்லணும். ரைட். இது 2022 பேப்பர். பாருங்க, அந்த நான் அந்த சொன்ன கோட் வந்திருக்கு பாருங்க. மான்செஸ்டரை வரைய சொல்லியிருக்காங்க. 11010001 எப்படி வரும்? நாங்கள் அங்கே படித்த மெத்தடை அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. மான்செஸ்டருக்கு மட்டும் வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்க, அரைவாசியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த ஓர்டரை நாங்கள் பாடமாக்கினா அழகா எந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் அந்த ஸ்கீமை நான் உங்களுக்கு தரேன். சரி, எப்படியுமே ஸ்கீம் தருவேன் தானே. நீங்கள் ஒரு மெத்தடை எடுத்துக்கொள்ளுங்க. ஜீரோனா எப்படி ஆகுது, ஜீரோக்கு பக்கத்தில் 00 வந்துட்டு திடீர்னு ஒரு 1 வர்ற நேரம் அவட ரியாக்ஷன் எப்படி. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மான்செஸ்டர் வரைகிறதுக்கு ஐடியாவை எடுத்துக்கணும். கேள்வி ஷுவர் 2022 பேப்பர், 23 பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஒரு சிக்னலை தந்துட்டு இதுக்கு தான் நான் அந்த ஸ்கீம் காட்டியிருந்தேன். NRZ-L, NRZ-I, மான்செஸ்டர். ஓகே. ஸோ டயக்ராம் ஷுவர். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டையுமே பார்த்துட்டு, ஏன்னா இதுக்கு வேறு நம்பர் தந்திருக்காங்க, இவருக்கு வேறு நம்பர் தந்திருக்காங்க. ஏன்னா கேள்வி ஷுவர். சரியா? 2 வருஷம் வந்திருக்கு, அதே வருஷம் தான் வரப்போகுது. ஸோ இதில் கொஞ்சம் ரெடியாக இருங்க. சரிதானே? ரைட்.
ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ரைட், பாருங்க இந்த இந்த இடத்துல போட்டிருக்கு இன், சும்மா ஜஸ்ட் பார்த்தேன். In amplitude modulation, the amplitude phase are changed so that the frequency remains unchanged. இதை நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு மாடுலேஷனில் ஏஎம் மாடுலேஷனில், அதாவது வீச்ச பண்பேற்றத்தில் வீச்சமும் அவத்தையும் மாறுதான், ஃப்ரீக்குவன்சி மாறலையா. அதாவது வீச்ச பண்பேற்றத்தில் வீச்சமும் அவத்தையும் பேசும் மாறுதான், மீடுதன் மாறலையா. இதை உங்களால் ஏற்றுக்க இயலுமா, ஏற்றுக்க இயலாதா? எஸ் நோ அப்படின்ற ஒரு ஆன்சரை போடுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, ஆன்சர் சட்டுக்கு போடுங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உங்களால் ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாதா? எஸ் நோ. குட். யாருக்கு ரீசன் சொல்லணும்? நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் படித்து கொடுத்தேன், சரியா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்னா ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் மாறணும்னு சொல்லி கொடுத்தேன். வேற ஏதாச்சும் சொல்லி கொடுத்தேனா? வீச்ச பெயர்வு சாவின் சாரி வீச்ச பண்பேற்றம் அப்படின்னு சொன்னா வீச்சம் மட்டும் மாறும். மீடிரன் பண்பு என்னது பண்பேற்றம்னா மீடிரன் மட்டும்தான் மாறும், சரியா? அவத்தை பண்பேற்றம்னு சொன்னா அவத்தை மட்டும்தான் மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். இவங்க என்ன சொல்றாங்க, இது இது கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொண்டு வரது, சரியா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஒரு வீச்ச மாடுலேஷன்ல வீச்சமும் மாறுது பேசும் மாறுது, அப்படி ரெண்டுமே இப்படி மாறவே மாறல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி ரெண்டுமே மாறல. அவங்க ஃப்ரீக்குவன்சி மாறலன்னு சொல்றாங்க, பிரச்சனை இல்லை, ஆனா பேசும் மாறாது. யாரு மட்டும் மாறுவா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன்னா ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் மட்டும்தான் மாறுவார். ரைட். பேஸ் மாடுலேஷன் சொன்னா பேஸ் மட்டும்தான் என்ன செய்ய போறாரு, அந்த இடத்துல மாற போறாரு. ரைட். ஸோ அதுல கேள்வி இருக்கு. ஸோ ரெடியா இருங்க. ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. நான் இது பேப்பர் ஃபர்ஸ்டா எடுக்கலை, ஆனால் இது நான் தமிழ் மீடியமும் போடுறேன். ஸோ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்த ஹாஃப் செக்ஷனுக்கு நான் இந்த சாப்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ படித்த வரைக்குள்ள எல்லா கேள்வியும் செஞ்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 22 யா 2022க்கு போகிறேன். மேபி இதே மாதிரி கேள்வி 23லையும் இதே மாதிரி கேள்வி தான் ரிப்பீட் ஆகுது. ரைட். அப்போ தமிழ் மீடியம் பாருங்க, அந்த ரெண்டாவதுக்கு நம்ம என்ன ஆன்சர் போட்டிருக்கணும்? பொய் அப்படின்னு போட்டிருக்கோம். உண்மை பொய் தானேண்ணா? பொய்ன்னு போட்டிருக்கணும். ரைட். ஏஎம்னா வீச்சம் மட்டும்தான் மாறும், பிஎம்னா பேஸ் மட்டும்தான் அவத்தை மட்டும்தான் மாறும், ஃப்ரீக்வன்சி எஃப்எம்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறும். ரைட். எனக்கு சரியான ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இப்ப படிச்சது தான். இந்த ஆறாவது கேள்வியை வாசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்ப படிச்சது டிரெக்டா ஆன்சர், அந்த டியூட்டை பார்த்தா ஆன்சர். அதான் நான் சொல்லிட்டேன், அந்த டியூட்டர் உள்ளது தான் வரும். எனக்கு அந்த டியூட்டர் உள்ள எல்லா பாட்டுமே எக்ஸாமுக்கு செஞ்சிருக்கணும். ஆறாவது வாசிங்க, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சட்டுக்கு போடுங்க. எஸ் நோ, ட்ரூ ஃபால்ஸ் போடுங்க.
ஆன்சர் இப்போ படிச்சு கொடுத்தது. இப்போ படிச்சு கொடுத்தது. ரெண்டு சுவிட்சிங். ஒன்று சர்க்கியூட் சுவிட்சிங், இன்னொன்று என்னது பேக்கெட் சுவிட்சிங் படிச்சு கொடுத்தேன். சர்க்கியூட் சுவிட்சிங்க்கு சொன்னேன் ஒரு பாத் மட்டும்தான், ஒரு ஒரு வழி மட்டும்தான் இருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டேன். ஆனால் பேக்கெட் சுவிட்சிங்க்கு என்ன சொன்னேன்? குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பேக்கெட்டாக மாற்றிட்டு அதை சின்ன சின்ன கூறுகளாக பிரித்து தான் பேக்கெட்டே வருது. அப்போ ஒரு பேக்கெட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பேக்கெட்டுக்கு ஹெடர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இதெல்லாம் வருதா இருந்தால் அது என்ன சுவிட்சிங்? சர்க்கியூட் சுவிட்சிங்கா பேக்கெட் சுவிட்சிங்கா? இவங்க இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறது யாரை பற்றி? இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாம் யாருக்கான பாயிண்ட்? பேக்கெட் சுவிட்சிங்கான பாயிண்ட். யாருக்கான பாயிண்ட்? பேக்கெட் சுவிட்சிங்கான பாயிண்ட். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நோட் எடுக்கிறேன். சரியா? இப்போ நாங்கள் படித்த நோட் இந்த நோட்டில் எங்க வாசிங்க பார்ப்போம். பேக்கெட் சுவிட்சிங்னா என்ன, சர்க்கியூட் சுவிட்சிங்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக வாசிச்ச ஐடியா எடுங்க. ஒரே வகையான பாதையில் போனால், ஒரே சேம் பாத்தில் போனால் சர்க்கியூட் சுவிட்சிங். சரியா? பேக்கெட் சுவிட்சிங்னா என்ன? தரவு மூலத்திலிருந்து உற்பத்தி ஆகணும், பொட்டலங்களாக அனுப்பப்படும். அடுத்து பொட்டலங்களுக்கு ஹெடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒவ்வொரு பொட்டலம் எனது கூறுகளாக பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன பகுதிகளாக பார்ட்ஸாக பிரிக்கப்பட்டு தான் அந்த பேக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ என்ன ஆன்சர்? அப்போ நான் சொல்லிட்டேன் பேக்கெட் சுவிட்சிங்க்கு யார் எக்ஸாம்பிள், சர்க்கியூட் சுவிட்சிங்க்கு யார் எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா வாசிங்க அதை. ஓகே, அப்போ கிளியர் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த பார்க்க வந்த கேள்வியில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பேக்கெட் சுவிட்சிங். ஓகே, ஸோ பேக்கெட் சுவிட்சிங்கான விட அது இல்லை. ரைட்? ஸோ இந்த இடத்துல சர்க்கியூட் சுவிட்சிங்கான விஷயத்தை கொடுக்கல, அவங்க பேக்கெட் சுவிட்சிங்கான விஷயத்தை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட்? இதில் இருக்க பேலன்ஸ் நாளைக்கு படிப்போம். ரைட், நெட்வொர்க் கொஷன்ஸ். நெட்வொர்க் ரைட். ரைட், இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். 34வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. 34 சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஆன்சர்? யா, ஃபஸ்ட்டு என்ன வரும்? பிட் இருக்கும். சரியா? வெரி குட். பிட் இருக்கும், பிறகு ஃப்ரேம் வரும், ஃப்ரேமுக்கு பிறகு பக்கெட் இருக்கும், பக்கெட்டுக்கு பிறகு செக்மெண்ட் இருக்கும், செக்மெண்ட்டுக்கு மேலே தான் என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும். மறக்கக்கூடாது. சரியா? அது முக்கியமான பாயிண்ட். பிட் இருக்கும், ஃப்ரேம் இருக்கும், பக்கெட் இருக்கும், செக்மெண்ட் இருக்கும், பிறகு தான் என்ன இருக்க போகுது? டேட்டா இருக்க போகுது. ரைட், வெரி குட். எங்க ஆன்சர் பண்ணுங்க. 31வது கேள்வி. 31. நான் சொன்ன விஷயம் அப்படியே எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகும். பேப்பர் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். 31 ஆன்சர் நம்பர். வெரி குட். இப்போ விளங்கிச்சா? இதுதான் இவங்க கேட்க வரானுங்க. அதாவது வீச்ச குறிப்பேட்டதுல என்ன மாறும்? வீச்சம் மட்டும்தான் மாறும். ரைட்? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல என்ன மாறும்? ஆம்ப்ளிடியூட் ஒன்லி மாறும். 4. சரியா? மறக்கிறது இல்லை.
பிரியோகாருக்கு இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும், இதெல்லாம் நாளைக்கு படிக்கணும், ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு இதெல்லாம் ஒரே சாப்டருக்கு கீழே வர்றது. ஸோ லேயர்ல இருந்து இதெல்லாம் நாங்கள் நாளைக்கு படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். ரைட். ஓகே. யூசர் பாஸ்வேர்ட் ஃபிஷிங் பெர்மிஷன் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ நாங்கள் பேலன்ஸை நாளைக்கு பார்ப்போம். ரைட். நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓரளவு கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. டொபாலஜி பார்க்கணும். அடுத்து நெட்வொர்க் டயக்ராம் வரைகிறதுக்கு சொல்லி தருவேன். டிசிபி யூடிபி அப்படிங்கிற ஒரு டாபிக் கண்டிப்பாக சொல்லி தருவேன். சர்வர் 7 இருக்குது, சர்வரை பற்றின ஒரு சின்ன சம்மரி. முக்கியமான விஷயம் லேயர், 7 லேயர் இருக்குது, 7 லேயரும் சொல்லி தருவேன். டிசிபி ஐபியை பற்றி படித்து தருவேன். அடுத்து சின்ன ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் சொல்லி தருவேன், எம்சிக்யூக்கு வருது. ரைட். ஃபைனலாக அதோடு முடிக்கலாம். ரைட். அதோடு என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பார்ட் 2ல் ஒரு கேள்வி கொடுத்தா எஃப்எல்எஸ்எம் பிஎல்எஸ்எம் ரொம்ப சின்ன கேள்வி தான் வரும். சின்ன கேள்வி செய்கிற அளவுக்கு தான் நான் அதை அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஃபைனல் பேப்பரில் சின்ன கேள்வி செய்கிற மாதிரிலாம் வராது. கொஞ்சம் ஐக்யூ லெவலில் கேள்வி வரும். ஏன்னா ஃபைனல் பேப்பர்னால் அந்த லெவலில் வரும். இது இப்போ தான் ஸ்டார்ட் அப்ன்றனால அந்த மாதிரி சின்ன கேள்வி தரலாம். ரைட். ஓகே. ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க நில்லுங்க. டவுட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் போங்க. ஏதாச்சும் சாப்டர்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நான் அதை குரூப்புக்கு அப்லோட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு முடிய. பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எடுத்து பாருங்கள் அந்த டைமிங்கு. ரைட். ஸோ மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்கள். எஃப்டபிள்யூசி பேப்பர் இப்போ எஃப்டபிள்யூசி பேப்பர் ஸ்கீம் 2ம் அங்கே ஸ்கீம் 2 இல்லைன்னு நினைக்கிறேன்னா பேப்பர் மட்டும்தான் இருக்குது. ஸ்கீம் 2 நான் போட்டு விட்றேன். சரியா? ஸ்கீம் போட்டு விட்றேன். இப்போ நாங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்த இந்த பிடிஎஃப் இருக்குது தானே, இந்த பிடிஎஃப்பை போடுறேன். இன்ச் பை இன்ச் எல்லாமே பாருங்கள். சரியா? ஓகே. தேங்க்யூ. பாய். குட் நைட். டவுட் இருக்கோன்னு இல்லைங்க, மற்றவங்க போகலாம். ஓகே. தேங்க்யூ.